எல்லாருக்கும் காலை வணக்கங்க. லாஸ்ட் கிளாஸ் நடந்ததுனாலாம் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு. இன்னொரு 3 வீக்ஸ் தான் இருக்குது. அதனால அன்னன்னைக்கு நடக்கிறத போயிட்டு, அதாவது நம்ம அது ஒரு ஹிண்ட்ஸாக தான் கொடுக்க முடியும். அதை அந்த கொடுக்குற டயத்துக்குள்ளே நம்ம எலாபரேட்டாக ரொம்ப போயிட்டு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு நிதி ஆயோக், ஒரு பிளானிங் கமிஷன், ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் அன்னைக்கு டச் பண்ணியாச்சு. அதுலேருந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து இப்போ அனுப்பியிருக்கோம். இப்போ லாஸ்ட் டைம் உங்களுக்கு எக்ஸாம் நடந்திருக்கும், அதில் பாருங்கள். இன்னும் அதில் என்னென்ன மாதிரிலாம் அட்வான்ஸாக கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்தர் கிளாஸில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்தில் எப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ரொம்ப சக்ஸஸ் ரேட் இது ரெண்டுலேயும் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது எஜுகேஷன்லையும் ஹெல்த்லையும். அப்போது ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் பேப்பரில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி படிக்கணும், எங்கெங்கெல்லாம் அதை பற்றி நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாங்க. ஓகேங்களா? சும்மா எஜுகேஷன் ஹெல்த், இந்த எஜுகேஷன் ஹெல்த்துக்கும் ஒன்று ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். கொஞ்சம் ரீசெண்டாக கால்நிலை மாற்றம், இந்த செசர்னால நிறைய டிசீஸில் வந்துக்கிட்டு இருக்குது. உடம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு கூட சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்படி சாப்பிட்டா தான் நல்லா படிக்க முடியும். அப்படின்லாம் உங்களை நீங்கள் பார்த்து பத்திரமா வச்சுங்க. அதாவது பசித்திரு, விழித்திரு, தனித்திரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. கேள்விப்படுறீங்களா? யாருன்னு தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா? அந்த மாரி இந்த எஜுகேஷனும் ஹெல்த்தும் ஒன்று கனெக்டிவிட்டி. இதில் ஃபோக்கஸ்டாக நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுலேயும் தமிழ்நாடு என்னது மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம என்ன ஆகிட்டு இருக்கோம், அதிகமாக அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஓரளவாக பார்த்தோம்னா உயர்கல்வியில் நம்ம என்ன பண்ணுறோம், பிஹெச்டியில் என்ன பண்ணுறோம், பிஹெச்டியில் நம்ம இந்தியா முழுவதும் அதிக பிஹெச்டி ஸ்காலர் எங்கே இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இதையும் ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. அதேமாரி ஆரம்ப பள்ளி 100% அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு பண்ணிருச்சு. அந்தமாரி இது 3 கேட்டகரி இருக்குது. ஆரம்ப பள்ளியில் 100%, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, இந்த 3 விதமான கேட்டகரியில எவ்வளவு பர்சன்டேஜ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு ஒரு எஜுகேஷன் பாலிசியில இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம ஃபர்தரா பார்ப்போம். அடுத்து ஹெல்த்தில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும், பிறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குது, இறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குது, ஆயுள் காலம் எவ்வளோ இருக்குது, ஆண்களுக்கு ஆயுள் காலம் எவ்வளோ இருக்குது, பெண்களுக்கு ஆயுள் காலம் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த க்ரோத் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்தில் ஓரளவு நம்ம என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு காட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த டாபிக் உள்ளுக்குள்ளே போகிறேன். லாஸ்ட் டைம் கூட கேட்டீங்க சார், இது ஆன்சர் வேணும் சார்னு, அதனால ஆன்சரோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா உடனே பயப்படாதீங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா நிதி ஆயோக் பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். நிதி ஆயோக் இந்த எஜுகேஷன்ல என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுது, எஸ்டிஜி இலக்குல கல்வி எத்தனாவது பாயிண்டா, அதாவது எத்தனாவது டார்கெட்டா இருக்குது அப்படிலாம் நம்ம சொன்னோம். நம்ம அதை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் எடுத்திருக்கேன். எஜுகேஷன் எத்தனாவது பாயிண்டா எஸ்டிஜி இலக்குல அப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா? அதுல பெண்கள் கல்வி அறிவு விகிதம் எவ்வளவு இருக்கு, ஆண்கள் கல்வி அறிவு விகிதம் எவ்வளவு இருக்குது, சராசரியாக கல்வி அறிவு விகிதம் எவ்வளவு இருக்குது, இந்திய அளவுல எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஓரளவு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம்னா 2011 கணக்கெடுப்பின்படி இப்போ அடுத்து என்ன 10 வருஷத்துக்கு ஒரு வரையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க. அந்த மக்கள் தொகையில என்ன பண்ணுவாங்க, எஜுகேஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது. ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, இன்னும் அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு என்ன பண்ணல, தகவல் உங்களுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? அதனால எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு எடுத்து போங்க. இந்த ஹிண்ட்ஸ் அவ்வளவுதான். எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் ரேட்டை பத்தி எப்படியெல்லாம் போகுது, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்திருக்குது, இதுதான் இதோட கோர் ஏரியா. ஓகேங்களா? எஜுகேஷனா இதோட கோர் என்னன்னா அச்சீவ்மெண்ட்ஸ், டார்கெட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்ல இம்ப்ரூவ் ஆயிருக்குது, இம்ப்ரூவ் ஆகிற ஸ்டேட்டுக்கு என்னென்ன ஃபண்ட் பண்றாங்களா, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டீங்கன்னா இது ஓரியன்டானது ஒரு கொஸ்டின் மாட்டிக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் குரூப் 4ல கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிஎம்ஸ்டி ஸ்கூல் அப்படின்னு ஒரு சர்ச்சையா ஒரு ரீசெண்டா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று போயிட்டே இருக்குது. பிஎம்ஸ்டி ஸ்கூலை பத்தி என்னங்கிறத டெப்தா படிச்சு வச்சிங்க. ஏன்னா அதனால நம்மளுக்கு ஃபண்ட் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால எங்களோட பள்ளி கல்வி தரம் ஆல்ரெடி நாங்கள் நல்லா வச்சிருக்கோம், ஃபண்டை குறைச்சிட்டா நிறைய பிள்ளைங்க படிக்க வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிஎம்சி ஸ்கூலை பற்றி ஓரளவு தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாரி கேட்டகரியில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற புதிய கல்விக் கொள்கை எந்த மாரி வச்சிருக்காங்க, பழசு நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ புதிய கல்விக் கொள்கை முறை என்னது, 5+3+3+4+1ங்களா, அந்த மாதிரி ஃபாலோலாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை கூட ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க ஒரு கொஸ்டின்ஸ் நான் முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல அந்த பியூசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த 10th முடிச்சோன்னே பியூசி அப்படிங்கிற மாதிரி ஒன்று படிப்பாங்க. அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் எடுத்து
கொடுத்து விட்டாங்க. அந்த முதலமைச்சர் யாருன்னு தெரிஞ்சா கமாண்ட்ல போடுங்க. ஓகேங்களா? அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் +1 +2 அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் 3 வருஷங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்படியே டோட்டலா ஓவராலா மாறி புதிய கல்விக் கொள்கை வந்துருச்சு. அதுக்காண்டி போடப்பட்ட கமிட்டி யாரு அப்படிங்கிறதெல்லாம் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறமாட்டி என்ன ஆயிடுச்சு, ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. இந்த நீட் எக்ஸாம் ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த நீட் எக்ஸாம் ப்ராப்ளத்தினால ஒரு கமிட்டி போடப்பட்டாங்க. அதுக்காண்டி என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு ஹெட் இருந்தாங்க. அதை பத்தி கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி பசங்க வந்து என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லிட்டு 7.5% இடஒதுக்கீடு வந்து ஒரு முதலமைச்சர் கொடுத்தாங்க ரீசெண்டா. அது யாரும் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா நான் சொல்ல நீங்க காதுல வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு மறந்துடும். நீங்க என்னங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியும் அது யாருன்னு. நீங்களும் அதை என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. 7.5% இடஒதுக்கீடு மெடிக்கலுக்கு யாரு கொடுத்தா, அதுக்கு யாரு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணா, இன்ஜினியரிங் யாரு கொடுத்தா, அதுக்கு யாரு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணா, இப்படி எல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்றாங்க, ஃப்ரேம் பண்றாங்க. அடுத்து வந்து எஸ்டிஜி இலக்குல வந்து எஜுகேஷன் வந்து எத்தனை இண்டிகேட்டரா இருக்குது. ஓகே, நிதி ஆயோக் வந்து இதுல வந்து இதோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது. இப்ப ரீசெண்டா பட்ஜெட்ல வந்து எஜுகேஷனுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்க. இது லாஸ்ட் கிளாஸ்ல கூட சொன்னேன். நம்ம பட்ஜெட்ல வந்து அதிகமா அமௌண்ட் எதுக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னா எஜுகேஷனுக்கு தான் ஒதுக்கி இருக்காங்க. அப்ப தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குது அப்படிங்கிறதையும் சொன்னேன். அப்புறம் எஜுகேஷன் ரிலேட்டடா என்ன பண்றாங்க, ஸ்கீம்ஸ் நிறைய அந்த பிள்ளைங்களை படிக்க வர வைக்கிறதுக்காண்டி நிறைய ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம். அட்லீஸ்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமாவது நம்ம என்ன பண்ணணும், நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். பிள்ளைங்களை படிக்க வைக்க வரதுக்காண்டி என்ன பண்றாங்க, மதிய உணவு திட்டம் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி சத்துணவு திட்டம்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதுல முட்டை போட்டாங்க. அப்புறம் சத்தான உணவு காய்கறிகள்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சு, அடிஷனலா காலை உணவு திட்டம் அப்படிங்கிறதையும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி அடுத்தடுத்து அந்த மாதிரியே பேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, இலவச சீருடை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இலவச ஸ்லேட்டு கொடுத்தாங்க. இப்பெல்லாம் அது இருக்கா என்னன்னு தெரியல. இலவச ஸ்லேட்டு கொடுத்தாங்க, நோட்டு புத்தகம் கொடுத்தாங்க, பேக் கொடுத்தாங்க, மிதிவண்டி கொடுத்தாங்க, அப்புறம் என்னது லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்க என்ன பண்றாங்க, இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுக்குறாங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ், எந்த வருஷம், எந்த முதலமைச்சர், இது ஒரு கேட்டகரியா படிச்சு வச்சுங்க. ஓகேங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு கோர்வையா சொல்றேன் கேளுங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அது என்ன, எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ட் என்ன, அதுக்காண்டி என்னென்ன ஸ்கீம்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணிருக்குது, எந்தெந்த ஸ்டேட் எது எல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கு, குறிப்பா தமிழ்நாடு எவ்வளவு பர்சன்டேஜ், ஒரு இதுலயும் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கண்டினியூவா நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம கேட்டகரி, நம்மளோட அடிப்படை பேசிக்ஸ் எப்படி இருக்குது, +1 +2 இந்த மாதிரி எப்படி இருக்குது, அந்த பேசிக் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. அப்புறம் புதிய கல்விக் கொள்கையில் வந்து என்ன மாதிரி பேசிக்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாத்துங்க. அப்புறம் நம்ம மற்ற ஸ்டேட்ல என்ன பண்றாங்க, மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம், இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, இருமொழி கொள்கை காரணமான முதலமைச்சர் யாரு அப்படிங்கிற இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இப்படி ஒரு ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், எஜுகேஷனை பொறுத்தவரை வெளியில போகாது. ஓகேங்களா? எஜுகேஷனை பொறுத்தவரை நம்மளுக்கு இந்த கொஸ்டின் ஷோ ஷாட்டா அடிக்கிற மாதிரி என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். இவ்வளவுதான். இதுல இதுக்கு தாண்டி வெளில போக மாட்டாங்க. அப்புறம் ஹெல்த், இதே மாதிரி தான். ஹெல்த்ல எப்படி இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி சென்செக்ஸ்ல என்னென்ன ரேட் எல்லாம் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணி போயிட்டுனா இதுல ஒரு கொஸ்டின் கம்பல்சரி. எஜுகேஷன் ஹெல்த்ல ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் ஆயிடும் வந்துடும். ஏன்னா 75 மார்க்ல நம்ம இதுல என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ ஓரளவு நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஓரளவு கோர் வந்து ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஏன்னா வந்து எஜுகேஷனை போய் தேடி 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 போட்டு நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அட்லீஸ்ட் என்ன பண்ணிடலாம், எலிமினேஷன் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? எடுத்தோன்னே ஒரு கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க, 2713 அரசுகளுக்கு உயர்தர கணினி ஆய்வகங்கள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. யாருக்கு கொடுக்குறாங்க? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா பேப்பர்ல வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நான் சொன்னேன் அன்னைக்கு. ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து இதுக்கு ஒரு புக்கு அப்படிங்கிறது அப்படின்னு என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. மற்றதுக்கெல்லாம் கூட தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கு வெங்கடேசன் புக்கை படிங்க, பாலிட்டிக் வந்து லட்சுமிகாந்த படிங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த மாதிரி சப்ஜெக்ட் நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், டெய்லி நியூஸ் பேப்பர் பாருங்க, அப்புறம் கவர்மெண்ட் வெப்சைட் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இந்த டிஐபிஆர்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னென்ன எஜுகேஷன், என்னென்ன கவர்மெண்ட் ஓரியன்டா என்னென்ன ப்ரோக்ராம்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது, அதுக்கு நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே மேக்சிமம் போதும். ஓகேங்களா? இப்போ 2000 யாருக்கு இந்த உயர்தர கணினி ஆய்வகங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு பேசிக்கா எடுத்துங்களேன். உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, ஆரம்ப பள்ளினா எந்த ஸ்டாண்டர்டுங்க, அதுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆரம்ப பள்ளினா 1 to 5, நடுநிலை பள்ளினா 1 to 8, மேல்நிலை பள்ளினா 6 to 12. ஓகேங்களா? 6 to 12, உயர்நிலை பள்ளினா 1 to 10 இருக்கும். இதெல்லாம் நம்ம ஊர்லயே தெரியும். ஓகேங்களா? இதுல எல்லாம் என்னென்ன, இதுல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 100% என்ன ஆயிடுச்சு, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. இதுல மேல்நிலை பள்ளியில இப்பதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், 92 சம்திங் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப டெப்தாலாம் போக மாட்டோம். அட்லீஸ்ட் இதை தெரிஞ்சுங்க. நம்ம வந்து
ஆரம்ப பள்ளியில 100% என்ன பண்ணிட்டோம், அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நடுநிலை பள்ளியிலையும் அந்த உயர்நிலை பள்ளியில என்ன பண்றோம், 100% அச்சீவ்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காண்டி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிடுவாங்க, நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க, படிக்க வர மாட்டாங்க, இடையிலே என்ன பண்ணிடுவாங்க, நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி சில சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது. அந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்யறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, கவர்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா. இப்ப கூட லாஸ்ட் டைம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த இடைநிலை கல்விக்காண்டி போடப்பட்ட திட்டத்தை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. யாரும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுல வந்து 100% எழுத்தறிவு பெற்றுட்டாங்க, 4வது மாநிலமா இது செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 1, 2, 3, 4 பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன, 2வது என்ன, 3வது என்ன, 4வது என்ன அப்படின்னு தெரிஞ்சா சொல்லுங்க. நான் பின்னாடி உங்களுக்கு ஆன்சரை வந்து சொல்றேன். சப்போஸ் நான் அதில் சொல்ற மறந்துட்டாலும் நீங்க கேளுங்க. ஓகேங்களா. இந்த மாரி வந்து இடைநிலை கல்வி வந்து நிறுத்துறதுக்காண்டி, இடைநிலை கல்வி நின்று போனவங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி போடப்பட்ட ஸ்கீம் தான் என்னது, ஒரு சமஸ்கிருத ஒரு வேர்டு மாதிரி உள்வாசான்னு ஒரு ஸ்கீம்ஸ் ஒன்று இருக்குங்க. அதுபடி 100% எழுத்தறிவிப்பட்டுட்டாங்கன்னு இமாச்சல பிரதேசத்தை போன வருஷம், அதாவது போன வாரம் அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்க, 2வது என்ன இருக்குன்னு பாருங்க, 3வது என்ன இருக்குன்னு பாருங்க, 4வது என்ன இருக்குன்னு பாருங்க. அப்போ நம்ம தமிழ்நாடு 100% இன்னும் எழுத்தறிவு பெறல அப்படிங்கிறதா இதுல வருது. என்ன 100% எழுத்தறிவுனா இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணல, அந்த எழுத படிக்க அவங்களுக்கு என்ன பண்ணல, இன்னும் தெரியல. அதுக்காண்டி என்ன பண்றாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எண்ணும் எழுத்தும் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம். ஓகேங்களா. வேற எஜுகேஷன் ரிலேட்டடா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்கீம் நீங்க தெரிஞ்சாலும் கமெண்ட்ல போடுங்க. அதுலயும் குறிப்பா அந்த எண்ணும் எழுத்தும் இல்லம் தேடி கல்வி திட்டம் என்ன இருக்கு, ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அந்த இல்லம் தேடி கல்வியில கூட குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இது எத்தனை வயதுக்குள்ளது, யாரு போய் இதுக்கு வாலண்டரி வந்து வீட்டுக்கே போய் எடுக்கிறாங்களா, இல்ல அவங்க வீட்டுக்கு வந்து நடத்துறாங்களா, எத்தனை மணிக்கு நடக்குது இது, இது எத்தனாவதுல இருந்து எத்தனாவது வரை, இப்ப அதை நீட்டிச்சிருக்காங்களா, இதுக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. யாருன்னா யுஎன் கொடுத்துருக்குது. அதாவது என்னது ஃபோர்ஸ் அவார்டு, யுஎன் ஃபோர்ஸ் அவார்டுன்னு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லம் தேடி கல்வி எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, கொரோனா பீரியட்ல குழந்தைகளோட இடைநிலை கல்வி, அதாவது அந்த கல்வி கேப் குறைக்கிறது, அதை குறைஞ்சி போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு ஆர்வத்தை விட்டு போயிடக்கூடாது, அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய திட்டம் வந்து இந்த இல்லம் தேடி கல்வி. இந்த இல்ல தேடி கல்வி திட்டம் எந்த வருஷம் ஓப்பன் ஆனிச்சு, எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் இந்த போக போக நம்ம என்ன பண்ணலாம், பேசிக்கா பார்ப்போம். அப்புறம் எண்ணும் எழுத்தும் திட்டம் யாருக்காண்டி போடுறாங்க, ஓகேங்களா. இது வந்து இதோட கோர் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு அட்லீஸ்ட் கணிதமும் அறிவியலும் தெரிஞ்சிருக்கணும். எத்தனாவதுல இருந்து எத்தனாவது வரைக்கும் அப்படிங்கறத நம்ம போக கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் புரியுதுங்களா. இவ்வளவுதான் எஜுகேஷன் ஹெல்த். இப்ப பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல இதை பார்த்தோன்னே இது எங்க படிச்சிருக்கோம் அப்படின்லாம் யோசிக்க கூடாது. நம்மளுக்கு உயர்தர கணினி ஆய்வகங்கள், ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாருமே நிறைய பேர் 12th இருப்பீங்க. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு லேப் இருக்குமா இருக்காதா, இருக்கும் தானே. அப்ப எடுத்தோடனே என்ன பண்ணிடலாம், நம்ம மேல்நிலை பள்ளியை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, உயர்தர கணினி ஆய்வுகள் வழங்கப்படும் என ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்குது. மறுபடியும் என்ன பண்றாங்க, யாரோ ஒருத்தவங்களுக்கு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப ஆரம்ப கல்வி இருக்கவே இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்டார்டிங்ல என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்ப பியா டியா ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி நான் சொல்றேன், இந்த கொஸ்டின்ஸ் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா என்ன பண்றாங்க, இதை வச்சு எப்படி எலிமினேஷன் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா. அப்ப பியா டியா அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்நிலை பள்ளி அட்வான்ஸா போயிடுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, நடுநிலை பள்ளிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயர்தர கணினி ஆய்வகங்கள் வழங்கப்படும் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி உயர்ரக கணினி ஆய்வகங்கள்லாம் வைக்கணும், பிள்ளைங்களை நல்லா சயின்ஸ் ஓரியன்டா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிதி ஆயோக் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அடல் இன்னோவேஷன். ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடல் இன்னோவேஷன் அப்படின்னா என்னன்னு கூட கேட்பாங்க. அடல் இன்னோவேஷன் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு 4 ஆப்ஷன் கூட வைப்பாங்க. ஓகேங்களா. அடல் இன்னோவேஷன் எதுக்குன்னா, ஹை டெக்னாலஜி ஓரியன்டான ஃபெசிலிட்டி வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வைக்கணும் அப்படிங்கிறது யார் ரெக்கமெண்ட் பண்றோம்னா, நிதி ஆயோக் ரெக்கமெண்ட் பண்ணுது. அந்த நிதி ஆயோக் ரெக்கமெண்ட் படி தான் என்ன பண்றாங்க, இந்த உயர்தர கணினி ஆய்வகங்கள்லாம் அமைக்கிறாங்க. இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் அமைக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து டிஜிட்டல் என்ன பண்றாங்க, கல்வி வந்து புகுத்துறாங்க. இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா நடுநிலை பள்ளி. ஓகேங்களா. இது ரிலேட்டடா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு தலைவர்கள் பேர்ல அவார்டு கொடுக்குறாங்க. அதாவது 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்களுக்கு, 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்களுக்கு, இந்த மாதிரி சிறந்த மாணவர்களுக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு அவார்டு கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்றாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு, நல்ல கொஸ்டின் பாருங்க, 12ஆம் வகுப்பு யாருன்னு பாத்துங்க. ஓகேங்களா. ஏன்னா இது SC/STக்கு ஒருத்தவங்க பேர்ல அவார்டு கொடுக்குறாங்க, BC MBC SC/STக்கு DNCக்கு ஒருத்தவங்க பேர்ல அவார்டு கொடுக்குறாங்க. அப்ப 12ஆம் வகுப்புல ஒவ்வொருத்தரும் முதல் மற்றும் 2 இடங்களை படிக்கும் தமிழ்நாட்டு தொழில்துறை கல்வி மாணவர்களுக்கு பாருங்க. அடுத்த இதெல்லாம் வந்து
உங்களுக்கு கொஸ்டின் அடுத்த வாட்டி வரப்ப இதை வேற விதமா கேட்பான். இல்ல இந்த இந்த 12 இந்த அவார்டை கொடுத்துருவான். அவார்டை கொடுத்துட்டு இது எத்தனாவது வகுப்புக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பான். அதனால வந்து கொஸ்டின்ஸை ஃபுல்லா ரீட் அவுட் பண்ணுங்க, ரீட் அவுட் பண்ணி படிங்க. இதை அடுத்து பேஸ் பண்ணி போற கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆகும், இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவர்களுக்கு முதல் 2 இடம் பிடிக்கிறவங்களுக்கு எங்கன்னு பாருங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொது தேர்வில் முதல் 2 இடம் பிடிக்கிறதுக்கு +2ல யார் பேர்ல அவார்டு கொடுக்குறாங்கன்னா அண்ணல் காந்தி பேர்ல அவார்டு கொடுக்குறாங்க. இதுவே வந்து SC/STக்கு யார் பேர்ல கொடுக்குறாங்கன்னா அம்பேத்கர் பேர்ல கொடுக்குறாங்க. இது இன்னும் உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9th புக்ல ஒன்று இருக்கும், இந்த டேலண்ட் எக்ஸாம் அப்படிங்கிற டெஃபினிஷன்லாம் பாத்துங்க. 1 to 9 வரைக்கும் என்ன எக்ஸாம் நடக்குது, அந்த 9 வரைக்கும் 8வது வரைக்கும் என்ன எக்ஸாம் நடக்குது, அந்த பேர் அட்லீஸ்ட் தெரிஞ்சுங்க, எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் அதை பார்த்துங்க. ஓகேங்களா? ஏன்னா தமிழ்நாடு ரூரல் அப்படின்னு அந்த கரெக்டா எனக்கு அது தெரியல, ரெஃபர் பண்ணா தெரியும். ஆனா அர்பன் ரூரல் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணீங்க. இந்த அட்லீஸ்ட் அண்ணல் பெரியார் அண்ணா பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா +2ல பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு SC/ST கிடையாது. பிசி, எம்பிசி, டிஎன்சில முதல் 2 இடம் பிடிக்கிறவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த பாருங்க, இப்பதான் சொன்னோம். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின்ஸ் கரெக்டா ஃப்ரேம் ஆகுது பாருங்க. இயர் நான் அன்னைக்கே சொன்னேன், PhD ஸ்காலர் 2019-18 அதிக PhD ஸ்காலர் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இப்பதான் சொன்னேன். அது காரணம் என்ன, PhD ஸ்காலர் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ ஒரு ரீசெண்டா கூட ஒரு கொஸ்டின்ஸ்ல கேட்டிருந்தாங்க, வல்லரசு நாடுகள் போன்ற நாடுகளையும் நம்ம நாடுகளையும் கம்பேர் பண்ணி ஒரு ஆர்டிகல் வச்சு, அங்கெல்லாம் வந்து நிறைய சயின்டிஸ்ட் நிறைய பேர் வராங்க, ஆனா நம்ம இதுல சயின்டிஸ்ட் இன்னும் அதிகமா வரல, அது காரணம் என்ன அப்படின்லாம் அவங்க அந்த ஆர்டிக்கல்ல போடுறாங்க. நீங்க நான் சொன்னேன், நீங்க எவ்வளவுக்கு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேதர் ஆகிட்டே இருக்கும், நாலேஜ் வைஸ் கேதர் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இதை பார்த்தோன்னே போட்டுடலாம். டெக்னிக்கலா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் ஈஸியா என்ன பண்ணிடலாம், நீங்க அடிச்சிடலாம். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. ஏன் அமெரிக்கா போன்ற நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் அதிக சயின்டிஸ்ட், நோபல் பிரைஸ் பாருங்க, அவங்க தான் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்தியாவில இருந்து இன்னும் வரைக்கும் வாங்கல. ஓகேங்களா? என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க தான் என்ன பண்ணும், ரெஃபர் பண்ணும். ஏன்னா ஓரளவுக்கு தெரியும், தெரிஞ்சதை சொல்றேன். ஏன்னா மெயின்ஸ் ஓரியன்டா பாக்குறப்ப ஏன் அங்க அதிகமா வந்துகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கான ஃபண்ட் என்ன பண்றாங்க, அதிகமா ஒதுக்குறாங்க. நம்மளுக்கு என்னது ஃபண்டு கம்மியா ஒதுக்குறாங்க. ஏன் காரணம்னா நம்மளும் அவங்கள மக்கள் தொகை ரிலேட்டடா பாக்குறப்ப அவங்க நம்மளோட கம்மியா இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம், மக்கள் தொகையில அதிகமா இருக்கும். அப்ப மக்கள் தொகை அதிகமா இருக்கிறத அப்போ எவ்வளவு பெனிஃபிட், எவ்வளவு ஸ்கீம்ஸ், எவ்வளவு ஃபண்டு ஒவ்வொரு மக்களும் நலவாழ்த்துக்கு நம்ம ஒதுக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து சயின்ஸ் ஓரியன்டா என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்குனால அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அது ஈஸியா என்ன பண்றாங்க, அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை ஃபாலோ பண்ணி இப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ அதிக PhD வந்து தமிழ்நாட்டில் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதிக PhD தமிழ்நாட்டில் உருவாகிறது காரணம் என்ன? இப்போ இங்க உள்ள எஜுகேஷன் என்ன, நிறைய கல்லூரிகள் இருக்கு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம், இடைநிலை கல்வி கம்மியா இருக்குது. உயர்நிலை பள்ளிக்கு நம்ம போறதுக்கான நம்மளுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் அதிகமா இருக்கு. ஸ்கீம்ஸ், சமுதாய மேம்பாடு திட்டங்கள் நிறைய நம்மளுக்கு உதவி பண்ணுது. ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்றப்ப இது நம்மள்ட்ட நிறைய இருக்கனால நம்ம PhD என்ன பண்றோம், அதிகமா நம்ம இதுல வந்து என்னது ரெஜிஸ்டர் ஆகுது. இந்த அதிக PhD ரெஜிஸ்டர் அதிகமாகறதுனால என்ன ஆகுங்க, நிறைய ஸ்காலர் R&D டிபார்ட்மெண்ட் உருவாகும். இதனால புது புது என்னது சிந்தனைகள், சிந்தனைகள், திட்டங்கள்லாம் உருவாகும். இது மூலமா என்ன ஆகுது, புதிய புதிய டெக்னாலஜிலாம் வரும். புதிய புதிய டெக்னாலஜி வரப்ப ஈஸியா நம்மளுக்கு என்ன பண்ணும், அந்த சர்வே பண்றதுக்கான வழி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி PhD ஸ்காலருக்குனால தான் நம்மள இப்ப ஆன்லைன்லயே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதிக PhD உருவாக்குறது காரணம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2018-19 கணக்குப்படி தமிழ்நாட்டில் தான் அதிக PhD ஸ்காலர் இருக்குது. ஓகே, 100% எழுத்தறிவு வந்துச்சுன்னா அப்ப நம்ம அதை மாத்தி சொல்லணும். ஓகேங்களா? இது வந்து PhD ஸ்காலர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், குலக்கல்வி திட்டம். ஓகேங்களா? இந்த நம்மளோட அரசியல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு ஸ்கீம் தான் என்னதுன்னா குலக்கல்வி திட்டம். இந்த குலக்கல்வி திட்டத்தை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜாஜி அப்படிங்கிற ஒரு நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த திட்டத்தோட கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மத்தியானம் வரையும் ஸ்கூல் படிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட வேலையை அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டினியூ பண்ணுவாங்க. இதை வந்து நம்மளோட பெரியார், அண்ணா போன்றவங்க எல்லாம் விமர்சி என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு திட்டம் வந்துச்சு. அதுவும் சர்ச்சையானுச்சு. அந்த திட்டத்தின் பேர் வந்து விஸ்வகர்மா. அந்த விஸ்வகர்மா திட்டமும் இதே மாதிரி தான் இருக்குது. குலக்கல்வி திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாங்க. அதை மாடிஃபை பண்றதுக்கு என்ன பண்றாங்க, கைவினை திட்டம் அப்படின்னு நம்ம புதுசா என்ன பண்ணோம், நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? கைவினை திட்டம் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு மானியம் கொடுத்து அவங்களோட தொழிலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த திட்டம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட அப்பா வேலையை அவங்க ஃபாலோ பண்றாங்க, ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒழிக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன, அவங்க அதே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க.
அவங்களோட வாழ்க்கை இன்னொரு இடத்துக்கு வேற எதுக்கு சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளோட சமூக சீர்திருத்தவாதிகள் பெரியார் போன்றவங்களாம் இதை எதிர்த்து இதை வரவிடாம ஆக்குனாங்க. ஆனா இப்ப விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று போட்டதை தமிழ்நாடு அரசு இதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணாங்க. அப்புறம் அதே மாதிரி மாடிஃபை பண்ணி என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கைவினை திட்டம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 18 வகையான தொழில்முறைகள் அந்த செய்யறவங்க, அந்த தச்சர், கொல்லர் அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் மானியம் கொடுக்கறது, அவங்களுக்கு ஏஜ் ஃபிக்ஸ் 35 வயசு வரைக்கும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மானியம் கொடுத்து அந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வழிவகை செய்யலாம். தவிர அவங்களோட குலமே அடுத்த பிள்ளைங்களுக்கு ஜென்ரேஷன் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த விஸ்வகர்மால இருந்து கைவினை திட்டம் நம்ம கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின்ஸ். இப்ப நான் ஆரம்பிக்கிறப்பே ஒன்று சொன்னேன், என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, தமிழகத்தில் பொறியியல், மருத்துவம் மற்றும் இதர படிப்புகளில் டேஸ் இடஒதுக்கீடு அரசு பள்ளி பயிலும் மாணவர்கள் தமிழக அரசு முடிவு எடுத்தது. இந்த நீட்டு பிரச்சனை வந்தப்போ நம்மளோட மாணவர்கள் என்ன பண்ண முடியல, போயிட்டு மெடிக்கல் எல்லாம் சேர முடியல அப்படிலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்துச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்மளோட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7.5% அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இதன் மூலம் ஈஸியா அவங்க என்ன பண்ணலாம், உள்ள அவங்க ஈஸியா வேவ் ஃபார்மேட் உள்ள போறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு சொன்னாங்க. அப்ப அவங்க என்ன கேட்கறான், பொறியியல் மற்றும் மருத்துவத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாதிரி தான் இங்க மெயின் இதே, அரசு பள்ளி தான், பிரைவேட் கிடையாது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்றாங்க, 7.5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து மருத்துவத்துக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 கமிட்டி இருக்கு. மருத்துவத்துக்கும் பொறியியலுக்கும் 2 கமிட்டி இருக்கு. ஒன்னு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி, இன்னும் வந்து முருகேசன் கமிட்டி வந்து பொறியியலுக்கு, கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்து மருத்துவத்துக்கு. அதாவது மருத்துவத்துல 7.5%, ஓகேங்களா, மருத்துவத்துக்கு 7% அரசு பள்ளி மாணவர்கள் இடஒதுக்கீடு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி என்னன்னா கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. ஓகேங்களா, பொறியியலுக்கு வந்து முருகேசன் கமிட்டி. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடுத்து கமிட்டிக்குள்ள வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு தராங்கிறதையும் பாத்துங்க. ஓகேங்களா, ஓகே. இது சென்சஸ். தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் ஸ்டேட் கொஸ்டின்ஸ். தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 80.9. இந்தியாவில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 74.03%. ஓகேங்களா, இந்தியாவுக்கு 74.03. தமிழ்நாட்டில் வந்து 80.9. இதெல்லாம் ஸ்டேட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அப்ப ஆவரேஜா அவங்க என்ன பண்றாங்க, ஆண்களும் பெண்களும் ஒரு 70% என்ன பண்றாங்க, தாண்டிட்டாங்க. இதுல என்ன, இது ஆவரேஜா ஒருத்தவங்க 70, ஒருத்தவங்க 60, இப்படி ஒரு பேசிக் கான்செப்ட் 65 கிட்ட இருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ஸ்டேட் கொஸ்டின்ஸ். அப்ப தமிழ்நாட்டின் கல்வி எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 80.9. இது அப்படியே விட்டுறக்கூடாது. அப்ப இந்தியாவில்னா 74.03. ஓகேங்களா, நம்மளுக்கு காலேஜ் ரிலேட்டடா சில 3 கொஸ்டின்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து இந்த அதாவது என்ன பண்றாங்கன்னா, டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர்ல வரிசைப்படுத்துங்க. ஏன்னா வந்து நம்ம அதிகமா என்ன பண்றோம், எஜுகேஷன் நல்லா பிஹெச்டி ஸ்காலர் நல்லா படிக்கிறோம் இப்படிங்கிறனால நம்மளுக்கு அதிகமா என்ன காலேஜும் உருவாகிருக்குது. அப்ப ஃபேமஸான காலேஜ் பத்தி என்ன பண்றாங்க, எந்த வருஷம் ஓபன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நீதி கட்சி பிரிவுல எந்த காலேஜ் வந்துச்சுன்னா அண்ணாமலை காலேஜ் வந்துருச்சு, 1929 வந்துருச்சு. அதுக்கப்புறம் நிறைய காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி வந்துருச்சு, அழகப்பா வந்துருச்சு, மனோன்மணியன் வந்துருச்சு, திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வந்துருச்சு, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்குது, தமிழ் யூனிவர்சிட்டி இருக்குது. இப்படி எல்லாம் என்ன இருக்குது, நம்மள்ட்ட ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதுக்கான வேந்தர்கள்லாம் முன்னாள் யாரு தேர்ந்தெடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆளுநர் தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப யாரு தேர்ந்தெடுப்பாங்கன்னா முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இன்னி வரையும் ஃபுல்லா அதுக்கான தீர்வு வரல. ஆளுநர் தான் என்ன பண்ணுவாங்க, நம்மள கான்ஸ்டிடியூஷன் புக்ல எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, ஆளுநர் தான் போட்டிருப்பாங்க. ஆனா இடையில வந்து இந்த ஒரு தீர்ப்புனால முதலமைச்சர் என்ன பண்ணலாம், ஆளுநர் வேந்தர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கான்ட்ரோவர்சியா உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக்சிமம் வராது. ஓகேங்களா, தெரிஞ்சுங்க. ஓகே, இப்ப நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போவோம். தமிழ் கல்லூரியில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்திய ஆண்டு, இதெல்லாம் வந்து வாட்ங்கிற மாதிரி உள்ள கொஸ்டின். 1970. ஓகேங்களா, அப்ப 1970ல யாருங்க முதலமைச்சரா இருந்திருப்பா அப்படின்னு நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துருச்சுன்னா நீங்க அதோட நிறுத்தக்கூடாது. அடுத்து இதுக்கு காரணமான முதலமைச்சர் யாரு அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இதுல காமராஜர் எதுவும் பங்கு பண்ணியிருக்காரா? ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, எம்ஜிஆர் எதுவும் இது கனெக்டிவிட்டியா எதுவும் ஃபாலோ பண்ணியிருக்காரா? எம்ஜிஆர் வந்து தமிழை இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, காமராஜர் என்ன பண்ணியிருக்காரு, பக்தவச்சலம் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி என்ன பண்ணும், ஒவ்வொன்றையும் நீங்க என்ன பண்ணணும், செப்பரேட்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். நான் அந்த கொடுக்கப்பட்ட தேர்தலில் முதலமைச்சர், காமராஜர் இது வந்து ஒரு கிளாஸா நம்ம சொல்லுவோம். இப்ப போறப்ப இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 2 பேரையாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுங்க. யாரு, காமராஜரையும் எம்ஜிஆரை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, எது ரிலேட்டடா ஃபுல்லா
எஜுகேஷன் ரிலேட்டடா என்ன பண்ணியிருக்காங்க, காலேஜ் ரிலேட்டடா என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் ரிலேட்டடா என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இந்த எம்ஜிஆர் தான் என்ன பண்ணுவாரு, தமிழ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற தஞ்சாவூர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஓகேங்களா, அறிமுகப்படுத்தி அந்த காலேஜ் கொண்டது காரணம் அவர் தான். அப்ப தமிழுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அந்த யூனிவர்சிட்டியில என்ன பண்றாங்க, இன்ன வரைக்கும் இயல் இசை நாடகம் ரிலேட்டடா உள்ள எல்லா கோர்ஸும் அங்க இருக்குதுங்க. ஓகேங்களா, அப்போ இவர் என்ன பண்ணாரு, காமராஜர் என்ன பண்ணாரு, காலேஜ்ல எல்லாம் வந்து தமிழை வந்து என்ன பண்ணாங்க, நம்மளோட ஜீவோலாம் தமிழ்ல பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொண்டு வருவாரு. இந்த மாதிரி தமிழ் பயிற்று மொழியா யாரு அறிவிச்சாரு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஃபாலோ சொல்றேன். ஓகேங்களா, இது எந்த வருஷம் அப்படின்னா 1917. அப்போ அண்ணா எப்ப இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா 67 to 69. அப்போ 69க்கு அப்புறம் யாரு இருந்தது, அண்ணா இறந்துறாரு. அப்புறம் நெடுஞ்செழியன் வராரு. அப்புறம் யாரு வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைஞர் வந்துடுறாரு. ஓகேங்களா, கலைஞர் இடையில என்ன பண்ணுவாங்க, 3 எமர்ஜென்சி போகும். அப்ப இடைப்பட்ட காலங்களில் யாரு முதலமைச்சரா இருக்காங்க எப்படிங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, தமிழே போயிட்டு காலேஜ்ல கொண்டு வந்தவங்க யாரு, 70ல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைஞர் தான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். 12th வந்து மாநில அளவில் முதலிடம் எடுக்கிற பிசி, எம்பிசி, டிஎன்சி யார் பேர்ல அவார்டு கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா பேரறிஞர் அண்ணா பேர்ல அவார்டு கொடுக்குறாங்க. எஸ்சிஎஸ்டிக்கு அம்பேத்கர் பேர்ல கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பாருங்க, மகாத்மா காந்தியின் சமுதாய கல்லூரி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டதுக்கு காரணம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரேரா வந்து மாட்டும். ஆனா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், இதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, மகாத்மா காந்தி அப்படிங்கிறப்ப அவர் ஏதாச்சும் ஒரு சமுதாய சீர்திருத்தங்கள் ஓரியன்டா தான் வருவார். முதல்ல அதுதான் நம்மளுக்கு மைண்டுக்கு வரும் இந்த கொஸ்டின்ஸை பாக்குறப்போ. ஏன்னா வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா, மிக அதிகமான தாழ்த்தப்பட்ட பழங்குடி மலைவாழ் மக்கள் கொண்ட மாவட்டங்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மிக குறைந்த கல்வி விகிதங்கள் கொண்ட மாவட்டங்கள். அடுத்து என்ன பண்றாங்க, சிறை கைதிகளுக்கு சிறையில் தொழிற்பயிற்சி அளித்தல், சிறிய கிராமங்கள், இப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அவங்க என்ன, மகாத்மா காந்தி சமுதாய கல்லூரி. அப்போ ஏதோ ஒரு என்ன பண்ண போறான், நம்மளுக்கு ட்ரெயின் அப் பண்ண போறோம். அந்த ஐடியாவுக்கு வந்துடணும். ஓகேங்களா, அந்த ஐடியாவுக்கு வரப்போ இந்த ஸ்மால் வில்லேஜ் அப்படிங்கிறது இங்கே அடிபட்டு போயிடும். அப்ப அடுத்து பாருங்க, மிக அதிகமா தாழ்த்தப்பட்ட பழங்குடி கொண்ட மாவட்டங்கள், அது சம்பந்தமே இல்லாம இருக்குது. நம்மளுக்கு சமுதாய கல்லூரின்னு வந்துருச்சு. ஆனா கல்லூரிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க, ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடோ தொழில் ரீதியாவோ நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, அடுத்து என்ன பண்றாங்க, மிக குறைந்த கல்வி குறைந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத சம்பந்தமே இல்லாம இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எலிமினேஷன் தான். சிறை கைதிகளுக்கு சிறையில் தொழிற்பயிற்சி அளித்தல் அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சர். இது வந்து எலிமினேஷன்ல நீங்க போடுற மெத்தட் தான். இது ஒரு டெக்னிக்கா. மகாத்மா காந்தினா ஒரு சமுதாய ஒரு சீர்திருத்தம். அவர் சொன்ன எல்லா கான்செப்டுமே இதுல இருக்குது. ஓகேங்களா, நான் சொல்றது புரியுங்களா? இந்த கொஸ்டின்ஸ் நீங்க எப்படி யோசிக்கணுங்கிறதா நான் சொன்னேன். அதுக்குதான் இந்த ஹிண்ட்ஸை சொன்னேன். ஓகேங்களா, அந்த சமுதாயம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, அவார்டை பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அன்னன்னை நடக்கிறத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கு எல்லா ஊர்லயும் இப்ப என்ன பண்றாங்க, ஃபிளெக்ஸ் வைக்கிறாங்க. அதாவது 90 கிட்ஸ்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து தெரியாது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபிளெக்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு, அவார்டு நிறைய டீச்சர்ஸ்க்கு அவார்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நல்லாசிரியர் விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாக்குறீங்க, நிறைய இடத்துல ஃபிளெக்ஸ் வைக்கிறாங்க. அப்போ அது யாரு பேர்ல கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மண்மிகு முன்னாள் இந்த குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பேர்ல அவர்கள் தான் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டீச்சர்ஸ். ஓகேங்களா, டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப டிக்கு 4ன்னா ஆன்சர் என்ன பண்ணிடலாம், நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது இல்லை, ஆன்சர் பி அப்படின்னு தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்க, அதுக்குன்னு அடுத்து விட்டுட்டு போயிடக்கூடாது. இது எக்ஸாம்க்கு வேகமா போடுறதுக்கு. இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு என்ன பண்ணுவான், இந்த ராதாகிருஷ்ணன் கேட்க மாட்டான், திடீர்னு வந்து புதுமை பள்ளி விருது எதுக்காண்டி கொடுக்குறாங்க, இல்லைன்னா பெருந்தலைவர் காமராஜர் விருது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அவன் கேட்டுருவோம். அப்போ பெருந்தலைவர் காமராஜர் விருது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா சிறந்த செயல்பாட்டிற்காக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, புதுமை பள்ளி விருது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துறதுக்காண்டி, சமூக பொருளாதார ரீதியாக, அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர், அவங்க வந்து இந்த விஓட்டெல்லாம் கையெழுத்து வாங்குவீங்களா, இவ்வளவு அமௌண்ட் கம்மியா இருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர்லாம் சொல்லுவாங்க. அவங்கள மேம்படுத்துறதுக்காண்டி கொடுக்குற விருது என்னது, புதுமை பள்ளி விருது. கனவு ஆசிரியர் விருது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பள்ளி சேர்க்கை அதிகரிக்கிறதுக்காண்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ பிசி, எம்பிசி, டிஎன்சி அவங்க +2ல வந்து முதல் 2 இடம் பிடிக்கிறது யார் பேர்ல அவார்டு கொடுக்குறாங்க, அறிஞர் அண்ணா பேர்ல கொடுக்குறாங்க. ராதாகிருஷ்ணன் பேர்ல கொடுக்குற அவார்டு பேர் வந்து சிறந்த டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் விருது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா சிறந்த செயல்பாடு. அந்த ஸ்கூல் வந்து சிறந்த செயல்பாடு இருக்குன்னா அந்த ஸ்கூலுக்கு, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா, இது வந்து ஸ்கூலோட லெவல்ல மட்டும் சொல்றாங்க. பெருந்தலைவர் காமராஜர் விருது
அந்த தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே சிறந்த ஸ்கூல் செயல்பாட்டிற்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து நான் புதுமை பள்ளி விருது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, சமூக ரீதியாக பின்தங்கி உள்ள மாணவர்களை இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி கொடுக்கறது தான். அவங்களை எந்த அளவுக்குலாம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சமூக பொருளாதார ரீதியா பின்தங்கிய மாணவர்களை அந்த பள்ளிக்கூடம் மேம்படுத்தி எப்படியெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு ஃபாலோ பண்ணி தான் இந்த புதுமை பள்ளி விருது கொடுக்குறாங்க. கனவு ஆசிரியர் விருதுனா அந்த அங்க உள்ள ஆசிரியர்கள்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் ரொம்ப பெருமையாக இருக்கும். எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே அந்த அட்மிஷனுக்காண்டி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இங்கே கொண்டு வந்து பிள்ளைங்களை சேருங்க, இங்கே வந்து மற்ற ஸ்கூலோட கம்பேர் பண்ணுறப்ப எங்கள் லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது, டீச்சர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கணும், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லே என்ன பண்ணுறாங்க இப்போ நிறையா சொல்கிறாங்க. அந்த மாதிரி பள்ளிக்கல்வி சேர்க்கையை வந்து அதிகப்படுத்துகிற ஸ்கூலுக்கு கொடுக்குற பேர் தான் கனவு ஆசிரியர் விருது. ஓகேங்களா? இது கொஞ்சம் ஒரு 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 போன இயர்ல நடந்த கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டா அந்த கொஸ்டின்ஸ். ஏன்னா நம்ம வந்து மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்ட மாநிலம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம படிச்சு ரிப்பீட்டடா வச்சிருப்போம். எதுன்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி அப்படின்னு தெரியும். ஆனா இப்ப ரீசெண்டா ஒரே ஒரு கொஸ்டின்ஸ்ல மட்டும் வந்துச்சு. ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் தான் அப்படி ஒரு ஜம்ப் ஆகும். அதுக்காண்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா மேக்சிமம் கன்னியாகுமரியே போட்டுருங்க. ஓகேங்களா? கன்னியாகுமரியே போட்டுருங்க. ஆனா இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நாமக்கல் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது எப்படின்னா அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா ஏதோ ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனா மேக்சிமம் 2011 இந்த மாதிரி சென்செக்ஸ் பேஸ் பண்ணி இல்லைன்னா பொதுவாக அவன் கேட்டானா கன்னியாகுமரியே நீங்க ஆன்சர் போட்டுருங்க. ஓகேங்களா? சரி, மிக அதிகமாக கல்வி விகிதத்தை கொண்ட மாநிலம் கன்னியாகுமரின்னு சொல்லியாச்சு. அப்ப குறைவான கல்வி அறிவு மாவட்டம் எதுன்னு தெரியுமா? ஓகேங்களா? இதுவும் ரிப்பீட்டடா அவன் கேட்டுட்டே இருக்கான். அரியலூர். இது போக நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதே கொஸ்டின்ஸ் பாருங்க, எத்தனை வாட்டி இந்த கொஸ்டின் கேட்கறான் பாருங்க. பேரறிஞர் அண்ணா விருது யார் கொடுக்குறாங்க? +2ல இங்க பாருங்க, அவன் இது கொடுத்துட்டான் பாருங்க, பிசி எம்பிசி டிஎன்சி எடுத்துட்டான். +2ல எடுக்கிறவங்களுக்கு பொதுவான்னு கொடுத்துட்டான். யாரு பேர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரறிஞர் அண்ணா பேர்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க பேர்ல எதுவும் அவார்டு வருதா? இது வரைக்கும் எம்ஜிஆர் அவார்டு, கருணாநிதி அவார்டு, ஜெயலலிதா நினைவு அவார்டுன்னு இப்போ எதுவும் கொடுக்கல. ரீசெண்டா இந்த கருணாநிதி அவார்டு, பொற்கிளி அவார்டு அப்படிங்கிறத கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி சிறந்த பொயிட்ரிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சிறந்த பொயிட்ரிக்கு ரீசெண்டா பொற்கிளி அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது கருணாநிதி பேர்ல கொடுக்குறாங்க. அந்த கருணாநிதி ட்ரஸ்ட் மூலமா கொடுக்குறாங்க. மற்றவங்க பேர்ல இன்னும் அவார்டு வரல. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, தமிழக கல்வி திட்டத்தில் 3 மொழி ஏற்றுக்கொண்ட ஆண்டு அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம 3 மொழி என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா? எப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணல, எப்பல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணல, 68ல இருந்தே நம்ம என்ன பண்ணல, அதை ஃபாலோ பண்ணல. அதுக்காண்டி நிறைய ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை இது பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஆனா எப்ப ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எப்பன்னு பாருங்க, 1965ல என்ன பண்றாங்க, இந்த 3 மொழி அப்படிங்கிற கான்செப்டை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன வந்து நம்மளோட திராவிட கட்சிகள்லாம் வந்து என்ன பண்ணிருச்சு, அதை ரிமூவ் பண்ணிருச்சு. அப்ப கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பாருங்க, எப்ப நீக்குனாங்கன்னு வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், எப்ப ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ தெரியாது. அதை பேஸ் பண்ணி அவன் கொஸ்டின்ஸ் கேட்கிறான். ஓகேங்களா? 1965ல என்ன பண்றாங்க, 3 மொழியை ஏத்துக்கிட்டாங்க. 68ல என்ன பண்ணிடுவாங்க, 3 மொழியை எடுத்துட்டு இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆரம்பத்திலேயே சொன்னேன், நம்ம பசங்க நிறைய பேர் படிக்கிறதுக்கு காரணம் கவர்மெண்ட் இப்போ கொடுக்குற ஸ்கீம்ஸ், ஸ்காலரு, இதெல்லாம் ரொம்ப காரணம். பள்ளி கல்வி உள்கட்டமைப்பு, நம்மளோட கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் என்னது நம்மளோட எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, பள்ளி கல்வி சேர்க்கை விதத்தை அதிகப்படுத்துறதுக்கு உதவக்கூடியது. இவங்க என்ன கேட்கறாங்க, திராவிடர் நலத்துறை உயர்கல்வி பின்னோட்டில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் உயர்கல்விக்கான திட்டம். இதுல வந்து யாருக்குப்பா ஸ்காலர் கொடுக்கல, இந்த SC/STக்கு வந்து எதுக்கு வந்து நாங்க ஸ்காலரே கொடுக்கல அப்படின்னு அவன் கேட்கறான். அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த லண்டன்லாம் அனுப்பி விடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10 பேரோ 5 பேரோ தேர்ந்தெடுத்து அனுப்பி விடுறாங்க. அப்ப போஸ்ட் கிராஜுவேட் கொடுக்குறாங்க. முதுநிலை மற்றும் ஆராய்ச்சிக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆராய்ச்சியை இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி என்ன பண்றோம், நிறைய ஸ்கீம்ஸ் அப்ப கொடுக்குறோம். ஆனா என்ன பண்றாங்க, போஸ்ட் டாக்டரல் ஃபாலோஷிப், முது முனைவர் உதவித்தொகை. அதாவது இந்த முது முனைவர் உதவித்தொகைன்னா என்னன்னா அடிஷனலா அந்த ஃபாலோஷிப் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணல, இவங்க ஸ்காலர்ஷிப் தரல. இப்ப நிறைய காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபாலோஷிப்னு சொல்லிட்டு ஸ்டேஃபன் மாதிரி ஒரு அமௌண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணல, ஸ்காலர்ஷிப் தரல. அவ்வளவுதான் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் எலிமினேட், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதாவது உயர் ரக கணினி எல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டோம். 2713. அது கூட விட்டுருங்க, உயர் ரக டெக்னாலஜி கணினி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க, நடுநிலை பள்ளிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க, தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற செயலியின் கற்றல். அதே தான் இந்த ALM அப்படிங்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் வைஸா எஜுகேஷனை கொண்டு போறதா இந்த ALM மெத்தட். இது யாரு கொடுக்குறாங்க, நடுநிலை பள்ளி.
ஓகேங்களா? அங்க நடுநிலைப்பள்ளி எப்படி கேட்டிருக்காங்க, இங்க நடுநிலைப்பள்ளி எப்படி கேட்டிருக்காங்க. ஹை டெக்னாலஜி உள்ள கம்ப்யூட்டர் லேப் கொடுக்குறது யாருக்குன்னா நடுநிலைப்பள்ளி. டிஜிட்டல் மூலமா செயலி மூலமா என்ன பண்றாங்க, கல்வி வழங்குறது ரொம்ப முக்கியம். யார் கொடுக்குறாங்கன்னா நடுநிலைப்பள்ளி. இந்த நடுநிலைப்பள்ளியில தான் இடைநிற்றல் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்கள வந்து என்ன பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்றதுக்காண்டி தான் இவ்வளவு டெக்னாலஜி பேஸ்டு இவ்வளவு இதெல்லாம் என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ். இது ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய கொஸ்டின்ஸுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பிள்ளைங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, இன்ஜினியர் சொல்றாங்க, ஏன்னா முதலமைச்சர் பிரதமர் வரைக்கும் சொல்றாங்க. ஆனா அந்த சயின்டிஸ்ட்ங்கிற கான்செப்ட் நம்ம பிள்ளைங்கள்ட்ட வந்து நிறைய பிள்ளைங்க சொல்றாங்க. சில பிள்ளை அதை ரொம்ப பேருக்கு இது வந்து என்ன பண்றாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. சயின்டிஸ்ட்னா என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்ன புரிதல்னே தெரியாமலாம் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம நாடு என்ன பண்ண முடியும், வளர்ச்சி ஆகிறதுக்கு வழிவகும். இல்லைன்னா அடுத்த நாட்டுக்கிட்டே போய் நம்ம கடன் கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ அடுத்த நாட்டுகிட்ட கடன் கேட்கிறப்ப அவன் என்ன பண்ணுவான், சில டிமாண்ட் எல்லாம் வைப்பான். இதனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட்டி விகிதங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆகி அதுவும் நம்மளுக்கே பிரச்சனையாகும். என்னன்னா, உனக்கு தேவையான பொருளை நீனே உருவாக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், உனக்கு எல்லாமே ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். நீ வந்து இந்த இந்த அந்த பகுதியில் நாடு வளர்ச்சி ஆயிடுச்சுன்னா நீ ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்ப. இல்ல நீ இன்னொருத்தவங்க கையேந்து வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி ஆகும், அது ஒரு மகிழ்ச்சியா இருக்காது. ஓகேங்களா? அதுக்காண்டி தான் நம்ம நிறைய என்ன பண்றோம், ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, என்னது இந்தியா உருவாக்குவோம் அப்படின்லாம் நிறைய திட்டங்கள் என்ன பண்றோம், நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சயின்ஸ் ஓரியன்டா பிள்ளைங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்க வச்சுக்கணும். அவங்கள என்ன பண்ணும், அதை ஃபாலோ பண்ணி நிறைய சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய சயின்டிஸ்ட் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரோவுக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு காட்டுறாங்க. இந்த ஒரு யூடியூப்லாம் கூட ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்க, அவங்கள கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்கலாம் இஸ்ரோவுக்கு லாஸ்ட்டாக அழைச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, காட்டிட்டு வர்றாரு. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் காட்ட அந்த பிள்ளைங்களுக்கு ஆர்வம் வந்து அது ரிலேட்டடாக படிக்க அந்த பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த சயின்டிஸ்டாக வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஒரு சயின்டிஸ்ட் 2 சயின்டிஸ்ட் போகிறப்ப இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வந்து பிள்ளைங்க ஆர்வமாக என்ன ஆகுது, நிறைய சயின்டிஸ்ட் என்ன ஆயிடுவாங்க, உருவாயிருவாங்க. இது நம்ம மக்களுக்கு எளிதா எல்லாமே கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரோ வந்து என்ன பண்றாங்க, பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன அவார்டுன்னா, இளம் விஞ்ஞானி நிகழ்ச்சி. இந்த இளம் விஞ்ஞானி அதாவது யூத் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இஸ்ரோக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு வந்து அவங்களுக்கு நிகழ்ச்சியில ஃபாலோ பண்றவங்க சிறந்த அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் தெரிஞ்சுங்க, இஸ்ரோ வந்து பள்ளி குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னா, யூத் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம்னு வச்சு சிறந்த பள்ளி அதுல வந்து ஒரு எஜுகேஷன் வைப்பாங்க, ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் பாஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, இஸ்ரோவுக்கே ஸ்ட்ரெயிட்டா அழைச்சிட்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவங்க என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸிபிஷன் கூட காட்டுவாங்க. நம்ம பசங்களாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா நாசாலாம் வர போயிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஒரு ஸ்கை அது பேம்டப்ல ஒரு சேட்டலைட் ஒரு பையன் வந்து நிசார் அவர் பேர் கரெக்டா தெரியல. ஓகேங்களா? ஒரு முஸ்லீம் பையன் தான் அவர் ஒரு கையளவுல ஒரு சேட்டலைட் ரெடி பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ண ரெடி பண்ணி கொடுத்தாரு. திருச்சிக்கார பையன், அது புக்ல கூட இருக்குது. ஓகேங்களா? இந்த பேர்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா தெரியுது, ஆனா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் சின்ன வயசுலேயே கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ். இப்பதான் யூனிவர்சிட்டி பத்தி சொன்னோம். யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா? மெட்ராஸ் பல்கலைக்கழகம், அதாவது இந்தியாவிலே ரொம்ப ஓல்டு யூனிவர்சிட்டி பாருங்க. இதுதான் 1857 நம்ம என்ன பண்ணிட்டோம், உருவாக்கிட்டோம். ஒரு யூனிவர்சிட்டி வந்து 1857 உருவாக்கிட்டோம். ஓகேங்களா? இதுதான் தமிழ்நாட்டின் முதன்மை பல்கலைக்கழகம். ஆமா, இதுதான். ரெண்டே பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. சரியான பதிலை தேர்வு செய்யும் சொல்லிட்டாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் 1857 உருவாயிருக்கு அப்படின்னு ஒரு சொல்றாங்க. இயர் கரெக்ட். அடுத்து இது தமிழ்நாட்டின் முதன்மை பல்கலைக்கழகம். ஓகே. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 எங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் எங்கெங்க இருக்குது, தஞ்சாவூர்ல இருக்கு. இப்பதானே நம்ம பார்த்தோம், தஞ்சாவூர்ல என்னங்க இருக்குது, தமிழ் யூனிவர்சிட்டி தான் இருக்குது. ஓகேங்களா? தமிழ் யூனிவர்சிட்டி தான் இருக்குது. ஓகேங்களா? இது எங்க இருக்குன்னா சிதம்பரத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்போ மெட்ராஸ் பல்கலைக்கழகம், மெட்ராஸ் ஃபவுண்டட் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து எதுங்க, ஆன்சர் வந்து இதுதான். ஓகேங்களா? எப்போ தமிழ்நாட்டின் முதன்மை பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா 1857 உருவாக்கிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ். நான் வந்துருச்சு பாருங்க. புதிய கல்விக் கொள்கை ஃபாலோ பண்ற மெத்தட் என்ன அப்படின்னு அவன் கொஸ்டின் கேட்கறான். புதிய கல்விக் கொள்கை வர்றதுக்கு காரணம் வந்து கஸ்தூரிரங்கன் கமிட்டி. ஓகேங்களா? அந்த கமிட்டி பேரையும் தெரிஞ்சுங்க. புதிய கல்விக் கொள்கை வர்றதுக்கு காரணமா இருந்த கமிட்டி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கஸ்தூரிரங்கன் கமிட்டி. கஸ்தூரிரங்கன் கமிட்டி இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம், 7.5 இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு மருத்துவத்தில் கொடுக்க ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி தான் கஸ்தூரிரங்கன் கமிட்டி. அதே கமிட்டி தான் புதிய கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இது என்ன சொல்றாங்க, நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்றோம், 10th +2 அப்புறம் 3 வருஷம் இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தோம். இதை என்ன பண்றாங்க, இதை மாத்தி
5 3 3 4 அப்படின்னு கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பண்றாங்க, மாத்துறாங்க. 5 3 3 4 அப்படிங்கிறது புதிய கல்விக் கொள்கை. இந்த இருக்கு பாருங்க, 10வது 12வது என்ற அமைப்பு மாற்றப்பட்டு 5 3 3 4ங்கிற அமைப்பு உருவாக்கி இருக்காங்க. ஓகேங்களா? இது புதிய கல்விக் கொள்கை நம்ம தமிழ்நாட்டுல இம்ப்ரூவ் ஆயிடுச்சா? தமிழ்நாட்டுல இன்னும் இம்ப்ரூவ் ஆகல. தமிழ்நாட்டுல இன்னும் என்ன பண்ணல, இதை செயல்படுத்தல. தமிழ்நாட்டுல இன்னும் இதை என்ன பண்ணல, செயல்படுத்தல. செயல்படுத்தவில்லை. ஓகேங்களா? மத்த ஸ்டேட்லாம் சில ஸ்டேட்லாம் என்ன பண்றாங்க, செயல்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? எதுக்கு சில கொஸ்டின் அந்த கொஸ்டின்ஸ் போயிட்டு நான் போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கரெக்டா கோர் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் முதல்ல பார்த்துட்டோம்னா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இப்ப கல்வி எதுக்காண்டி உருவாகுது, சமுதாய சீர்திருத்தத்துக்காண்டி உருவாகுது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அதுல நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்மளுக்கு கோர் சப்ஜெக்டா உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எது தராங்க, பிஹெச்டி கொடுக்குறாங்க, ரிசர்ச் கொடுக்குறாங்க. ஆனா வந்து என்ன பண்றாங்க, ஃபாலோஷிப்க்கு கொடுக்கல. ஓகேங்களா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. இன்னொரு கொஸ்டின்ஸ் என்ன கேட்கறான், எப்படி ப்ரீ மெட்ரிக் உதவித்தொகை, இந்த ப்ரீ மெட்ரிக் உதவித்தொகை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறான். யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களுக்கு என்ன பண்றாங்க, ப்ரீ மெட்ரிக் உதவித்தொகை அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான்லாம் வாங்கியிருக்கேன். ஒரு 125 ரூபாய் எவ்வளவு கொடுப்பாங்க. எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு இன்னும் ஒரு 300 ரூபா 400 ரூபா கொடுப்பாங்க. இந்த ப்ரீ மெட்ரிக் ப்ரீ அப்படின்னா என்னன்னா, 6 to 10 வரைக்கும் என்ன பண்றாங்க உள்ள மாணவர்களுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப் பேர் தான் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். ஓகேங்களா? 6 to 10 வரை உள்ள மாணவர்கள் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் பேர் என்னன்னா, ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். ஓகேங்களா? இப்போ தஞ்சாவூர் சைடு, ஸ்ரீரங்கம் சைடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க, போட்டிடுவாங்க. அங்கங்கே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் மற்ற இடத்துல போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த பகுதியில் அதிகமாக இந்த பேரை வந்து அதிகமாக அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும். அகோபில் மடம் அப்படிங்கிற நிறைய இடத்துல இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வைணவ கோயில்கள் நிர்வகிக்கிறவங்க ட்ரஸ்ட் மூலமாக அந்த மடம் வச்சிருப்பாங்க. இந்த மடம் எதுக்கு அப்படின்னா, அவங்க கல்வி சொல்லி கொடுப்பாங்க. ஒரு காலத்தில் பற்றி என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர் வீட்டுக்கே போய் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, திணைப்பள்ளியில் உட்காந்து படிப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாரி வந்து அடுத்தடுத்த கேட்டகரி போகிறப்ப இந்த வைணவ மாணவர்கள்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த பெருமாள் கோவில், சிவன் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த பஜனைகள் அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாரி வந்து சொல்லி கொடுக்குற இடத்துக்கு பேர் தான் இந்த அகோபில் மடம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இதை புரிச்சிட்டீங்களா? என்ன இது ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அகோபில் மடம் மற்றும் பல மடங்கள், பள்ளிகள், விகாரங்கள் கல்வி தனித்துவமான பங்களிப்பை செய்துள்ளன. இடைக்காலம் பல மத மடங்களும் மடாலயங்களும் கல்வி வளர்ச்சிக்கு நிறுவப்பட்டதை கண்டது. ஓகேங்களா? அப்ப ரெண்டும் சரியான வழக்கம். ஓகேங்களா? அகோபில் மடம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. எஜுகேஷன் என்ன பண்ணுவாங்க, நிறைய அவங்களோட வேதங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எஜுகேஷன் இப்போ உள்ள மாரி மேக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அதை வந்து ஒரு வாழ்வியல் கணக்கு மாரி சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ளதுதான் அகோபில் மடம். ஓகேங்களா? இது கல்விக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? எங்கன்னா இடைக்காலத்துல பாருங்க, மறுபடியும் அகைன் 2019 17 18 அதிக பிஹெச்டி ஸ்காலர் எங்க இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஓகே, இந்த மேக்னா கட்டா அப்படின்னு இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அதாவது மகாசாசனம், விக்டோரியா பேரவை அறிக்கை வந்து இந்தியாவின் மகாசாசனம் 1858 நவம்பர் 1 அறிவிக்கப்பட்டது. அதுமாரி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல மகாசாசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிப்படை உரிமை இப்படிங்கிற அந்த மகாசாசனம் அப்படிங்கிறது என்ன ஆயிட்டு இருக்கு அடிக்கடி. என்னன்னா, இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட அது என்ன இருக்கு, ஒரு நன்மையை பண்ணியிருக்கும். அதுக்கு பேர் தான் மேக்னா கட்டா. இது வந்து ஜான்கிற ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தினாரு. அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் சொல்றாங்க, மக்கள் வந்து இதை சொல்றாங்க. இது வந்து கொடுக்குற அவார்டு கிடையாது. மக்களா இது என்ன பண்றது, இது ஒரு பெரிய இதா பாக்குறது. அப்படி சொல்றதுக்கு பேர் தான் இந்த மேக்னா கட்டா. ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. ஆங்கில ஆட்சி காலத்தில் கல்விக் கொள்கை பற்றி தவறானது எதுன்னு கேட்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், எஜுகேஷன் அப்படிங்கிறப்ப இப்பெல்லாம் ஸ்கீம்ஸ் பார்த்தோம், டெவலப்மெண்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா இதுக்கு முன்னாடி இடைக்காலத்துல என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, இந்த எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆங்கிலேயர்கள் என்னென்ன பண்ணாங்க, அவங்க எஜுகேஷன் நம்மளுக்கு கொடுத்தது வந்து நன்மையா தீமையா. ஓகேங்களா? அவன் வந்து எப்பயுமே அவன் செஞ்சா அவனோட சுயநலத்துக்காண்டி தான் செய்வான், நம்மளோட நன்மைக்கெல்லாம் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் வந்து என்ன பண்றான், ரா மெட்டீரியலா உருவாக்குறான், இந்த பொருளை எடுத்துக்கொண்டு போய் அங்க அதை உற்பத்தி பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப செலவாகுது. இங்க படிப்பறிவு இல்லை. அப்ப என்ன பண்றான், இங்க உள்ள மக்கள் எல்லாம் தன் தொழிலுக்கு ஏத்தாப்புல மாத்தணுங்கிறதுக்காண்டி அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஜுகேஷனை பரப்புறான். அந்த எஜுகேஷனை பறக்கிறதுக்கு ஸ்கில் தேவைப்பட வேண்டியது இருக்குது. அதுக்காண்டி என்ன பண்றான், 1813 வந்து என்ன பண்றான், 1 லட்ச ரூபா அமௌண்ட் எல்லாம் கொடுத்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு வழியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? அது மேற்படி ஆரம்ப கல்வி, தாய்மொழி கல்வி பிரச்சனை வருது, வட்டார அப்புறம் என்ன ஆங்கில கல்வி பிரச்சனை வருது.
அப்புறம் மெக்கலே வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இதை உருவாக்குறாரு. ஓகேங்களா, மேல்நிலை கல்வி கீழ்நிலை கல்வி அப்படின்லாம் சொல்றாரு. அதில் கொட்டேஷன்லாம் சொல்றாரு. நிறத்தாலும் உடலாலும் நீங்கள் இந்தியரால் இருங்கள், ஆனால் வந்து சிந்தனையில் என்ன பண்றீங்க, நீங்க எங்களை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் அவர் என்ன பண்றாரு, மெக்கலே சொல்றாரு. அதுக்காண்டி கல்வி குறிப்பெல்லாம் அவர் உருவாக்குறாரு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நம்ம மக்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி என்ன பண்றாங்க, ஃபண்டு ஒதுக்குறாங்க. அந்த ஃபண்டு வந்து உருவாக்குறது ஒரு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்றாங்க. அந்த கமிட்டி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சார்லஸ் வுட் கமிட்டி. இது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே பாருங்க, இதை திருப்பி போட்டிருக்கான் 1854. அவன் 45 அப்படின்னு வச்சிருக்கான். அப்ப ஆன்சர் என்ன ஆயிடுச்சு, 2 தப்பு. ஓகேங்களா, 2 தப்புனாலே நம்ம எங்கெங்க 2 வருது எடுத்துருங்க. ஓகேங்களா, 1 கரெக்டா, 1 கரெக்ட். 1 வந்து 4 காலங்களாக பிரிக்கப்பட்டது கிடையாது, 3 காலங்கள் தான் நினைக்கிறேன். இது மேக்னா கட்டா என்று அழைக்கப்படுகிறது. கரெக்ட். ஓகேங்களா, ஆன்சர் வந்து டி, 4 காலம் கிடையாது, 3 காலங்களாக தான் பிரிச்சிருந்தாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க படிச்சு, அது ஸ்கூல் புக் டேட்டா தான் இது. ஸ்கூல் புக்கை படிக்க ரெஃபர் ஆயிடும். சார்லஸ் வுட் அறிக்கையை பாருங்க, ராதாகிருஷ்ணன் கமிட்டி சொல்லுங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிச்சுன்னு பாருங்க, ஆரம்ப கல்விக்கு எந்த கல்வி ரெக்கமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஸ்கூல் புக்ல நீங்க 8th புக்ல ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இது ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மாட்டிக்கிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து எப்பயுமே சமுதாய ரீதியான என்ன பண்றோம், எல்லாருக்குமே சமத்துவ சமநீதியை கொடுக்கறதா நம்ம தமிழ்நாடு அரசோட வேலை. அப்ப திருநங்கைகளுக்கும் நம்ம என்ன பண்றோம், அவங்களையும் நம்மளுக்கு ஒரு சமமா நடத்துறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம். அவங்களுக்காண்டி ஒரு போர்டு 2008 உருவாக்கி இருக்கோம். அவங்களுக்காண்டி 2008 இந்தியாவிலே நம்ம தான் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஒரு நல வாரியம் உருவாக்குறோம். அவங்களுக்கான ஒரு டே செலிப்ரேட் பண்றோம். எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 15 நினைக்கிறேன். ஓகேங்களா, ஏப்ரல் 15 திருநங்கைகளுக்கான டே செலிப்ரேட் பண்றோம். இந்த டேட்ல என்ன பண்றோம், அவங்கள சிறந்த பங்களிப்பாருக்கு அவார்டெல்லாம் கொடுக்குறோம். ஓகேங்களா, லாஸ்ட் டைம் வாங்கினவங்க பேர் சர்மிளா. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்க. ஏன்னா இதுல வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, எஸ்ஐ ஆகுறாங்க, லோகோ பைலட் ஆகுறாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வராங்க. இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள சிறந்த சேவைகள் செய்யறது ஒருத்தவங்க அவார்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நர்த்தகி நடராஜன் அவங்களெல்லாம் பத்தி நிறைய நீங்க படிக்க, பரதநாட்டியத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ஓகேங்களா, அவங்க எல்லாம் பத்தி ஸ்கூல் புக்ல இருக்கு, படிச்சுங்க. இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே செயல்படுது அப்படின்னு கேட்கறாங்க. சமூக நலம் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை கீழே தான் செயல்படுது. ஓகே, ரிலேட்டடா எஜுகேஷன் ரிலேட்டடா எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத பார்த்தீங்களா. அவன் எவ்வளவு ஸ்கீம்ஸ் போட்டிருக்கான், இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு என்னென்ன வழியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ரெக்கமெண்ட் கமிட்டி யார் கொடுத்தா, இடைக்காலத்தில் என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேயர் காலத்தில் எஜுகேஷன் ஓரியன்டா சக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் கல்வியறிவு எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு இருக்குது, இந்திய அளவில் எவ்வளவு இருக்குது, ஆண்கள் எவ்வளவு இருக்காங்க, பெண்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, அதிக பிஹெச்டி ஸ்காலர் எங்க இருக்கிறாங்க, இடைநிற்றல் குறைவாக எந்த மாநிலம் வந்திருக்குது, இடைநிற்றல் குறைவாக குறைக்கிறதுல மொத்தம் 4 மாநிலம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல அதுக்காண்டி போடப்பட்ட திட்டம் வந்து உல்லாசா திட்டம் நினைக்கிறேன். கரெக்டா அது அந்த பேர் மட்டும் கரெக்டா வாயில உல்லாசா அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, இந்த உஜ்வாலாங்கிற மாதிரி உல்லாசாங்கிற திட்டம் தான் இந்த இடைநீற்றல் குறைக்கிறதுக்கு போடப்பட்ட ஸ்கீம்ஸ். அது மாதிரி நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்றோம், இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், மகிழ் திட்டம் எதுக்கு அப்படின்னா மேக்ஸ் போடுறதுக்கு 6வது உள்ள பிள்ளைங்க எல்லாம் மேக்ஸ் நல்லா போடணுங்கிறது மகிழ் திட்டம்லாம் உருவாக்கி இருக்கோம். அப்புறம் மணற்கேணி அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். மணற்கேணி இதெல்லாம் தெரியுங்க. மணற்கேணிங்கிற ஆப் வந்து எதுக்காண்டி கேட்டுருவாங்க டக்குன்னு. ஓகேங்களா, மணற்கேணிங்கிறது என்னன்னா ஸ்கூல்ல நடக்கிற, அதாவது ஸ்கூல்ல டீச்சர்ஸ் நடத்துறதெல்லாம் ரெக்கார்டா பண்ணி வீட்லயும் பிள்ளைங்க என்ன பண்ணலாம், போய் அதை பார்க்கலாம். ஐ மீன் டியூஷன் மாரி என்ன பண்ணலாம், அவங்க பார்த்துக்கலாம். அப்படிங்கிறது மணற்கேணிங்கிற ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்படின்னு எஜுகேஷன் ரிலேட்டடா சொன்னா பண்ணலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அப்ப கொஸ்டின்ஸ் அவங்க எப்படி ஃப்ரேம் பண்றாங்க, ஓகேங்களா, அப்படிங்கிறதா இந்த எஜுகேஷன் ரிலேட்டட் என்ன எப்படி செட் பண்ணிருக்காங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஹெல்த். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லலாம். எஜுகேஷன் ரிலேட்டடா வேற உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். எது கமெண்ட்ல போறதாலும் போடுங்க. இந்த டாபிக் ஹெல்த். ஓகேங்களா, ஹெல்த்லயும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நல்லா எஜுகேஷன் மாரியே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளோட ஆயுள் காலம் என்ன ஆயிட்டு இருக்கு, 70 வயசு வரைக்கும் அப்படிங்கிறது ஆவரேஜா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, முன்னாடிலாம் 67 68 இருந்துச்சு, இப்போ 70 வந்துருச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து இறப்பு விகிதம் என்ன ஆயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 100% வரதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. சில மாவட்டங்கள் எல்லாம், குறிப்பாக விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மகளிர், அதாவது தாய் சேர்ந்த குழந்தை பிறந்தோன்னு இறக்குறதெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க, 100% கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் மேகசின்ல வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி தாய் சேய் இறப்பு, குழந்தை இறப்புனா அந்த 5 வயசுக்குள்ள குழந்தை இறக்காம பாத்துக்கிறது. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய என்ன பண்றாங்க, குறைக்கிறதுக்கு நிறைய என்ன பண்றாங்க, ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. நிறைய டெவலப்மெண்ட் செக்டர், அதாவது இந்தியாவிலே 1000 நோயாளிகளுக்கு 17 டாக்டர் இருக்கிற ஒரே ஸ்டேட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அப்படிங்கிறாங்க. இதனாலதான் என்ன பண்றாங்க, வெளிநாட்டுல இருந்துலாம்
சர்வீஸ் பண்ணுறதுக்காண்டி இங்கே வராங்க. இது மூலமாக நம்மளுக்கு அந்நிய செலவாணி பணம்லாம் நிறையா வருது. ஓகேங்களா? உடல் உறுப்பு தானத்தில் தொடர்ந்து 5வது முறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த உடல் உறுப்பு தானத்துக்கு ஆர்கனைட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், ஒரு அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? இது 2004 உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு ரத்த தான முகாம் நடத்துறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய நோய்களை குறைக்கிறதுக்கு நிறைய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ WHO ஒரு டார்கெட் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு ஃபாலோ பண்றோம். காசநோய் ஒழிக்கிறதுக்கு WHO என்ன பண்ணுது, 2030 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுது. நம்ம என்ன பண்றோம், 2025 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்றோம். சரி, அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், வருமான ரீதியா அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அமௌண்ட் எல்லாம் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்புறம் இந்த மாதிரி அவங்கள பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு தனி ஹாஸ்பிட்டல்லே ஒரு தனி பில்டிங் வச்சு அவங்கள இந்த மாதிரி அவங்களையும் என்ன பண்றது, பாதுகாத்து சமூக ரீதியத்தில் அவங்களையும் ஒரு கவனிக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பல ஸ்கீம்ஸையும் பல ப்ரோக்ராமையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்கு. அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்திட்டு வந்துருக்கு. கிட்டத்தட்ட எய்ட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு நிறைய ப்ரோக்ராம், அதாவது 90x90 இந்த இதெல்லாம் கூட கேட்பாங்க. 90x90 அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சு எய்ட்ஸை குறைக்கிறதுக்கு நிறைய என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிறது இந்தியாவிலே முதல்ல எங்க கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் கொண்டு வராங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அதாவது சுகாதாரத்துல இந்த மாதிரி ஸ்பெஷலா ஒரு இது கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் கண்ண மூடி தமிழ்நாடுன்னு போட்டுருங்க. ஓகேங்களா? நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போயிடுவோம். இதுதான் அதோட கோர். ஓகேங்களா? ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும். ஓகே, ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஹெல்த் உடம்பு முடியாம போயிடுச்சு, அவங்கள பாதுகாத்து பத்திரப்படுத்துறதுக்கு ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வறுமையிலையும் வருமான ரீதியாகவும் பாதுகாப்பா இருக்கணும், சில அமௌண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் அந்த ஹெல்த். இந்த ரிலேட்டடா என்னென்ன ஸ்கீம்ஸ் தான் இதை பத்தி கேட்பான். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் தான் கேட்பான். பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் அந்த இது எப்படி இருக்குதுன்னு கேட்பான். இல்ல இதுல நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட் SDG இலக்குல ஹெல்த் எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கேட்பான். இதுல நம்ம எதுவும் இம்ப்ரூவ் ஆயிருக்குமா அப்படிங்கிறத கேட்பான். எந்த ஸ்டேட் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ்ல இருக்குது அப்படிங்கிறத கேட்பான். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்துட்டா இந்த கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு கவர் ஆயிடும். ஹெல்த் ஓரளவுக்கு கவர் ஆயிடும். ஹெல்த் ரிலேட்டடா ஆவரேஜா எவ்வளவு ரேட்டு, சராசரி ஆயுள் காலம் இந்தியாவுக்கு எவ்வளவு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்பான். ஓகேங்களா? கருவுறும் விகிதம், அதாவது ஒரு இனப்பெருக்க காலங்களில் ஒரு பெண் வந்து எத்தனை குழந்தைகளை பெத்துக்க முடியும், அந்த காலத்துல எத்தனை குழந்தைகளை பெத்துக்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும், எங்க அதிகமா இருக்கு எங்க குறைவா இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1:1.6 அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டோம். இந்தியா பூரா 2 வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியா பூரா மொத்தமா என்ன பண்றாங்க, 2 வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு என்ன கிட்டத்தட்ட 1 வீட்டுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கறத கொண்டு வந்துட்டாங்க. இதனால பாப்புலேஷன் எல்லாம் கம்மியாயிட்டு இருக்குது. இதை கூட என்ன பண்றாங்க, ஒரு பேப்பர் ஆர்டிகல் வந்துகிட்டே இருந்துச்சு, பாப்புலேஷன் எல்லாம் கம்மியாயிடுச்சு, இதனால வந்து நம்மளுடைய MP தொகுதியெல்லாம் குறைக்க போறாங்க அப்படின்னு பெரிய சர்ச்சையானுச்சு. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நீங்க சொன்ன டார்கெட், மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படிங்கிற சொன்ன டார்கெட்டை அச்சீவ் பண்ணியும் எங்களுக்கு இது பனிஷ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பேப்பர் ஆர்டிகல் எல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? எதுக்கு சொல்றேன்னா, கருவுற விகிதம் என்ன ஆயிடுச்சு, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் கம்மியாயிடுச்சு. இந்திய அளவுல 2க்கு மேல இருக்குது. அது அட்லீஸ்ட் 2வது வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு குழந்தை அப்படிங்கிறதோட நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா? அது ரிலேட்டடா என்னென்ன பாலிசி கொள்கைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, குடும்ப கட்டுப்பாடுக்கு பெரியார் என்ன ஆர்டிகல் சொன்னாரு, மகாத்மா காந்தி என்ன ஆர்டிகல் சொன்னாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்படி பார்த்துட்டீங்கன்னா ஓரளவு இதை பார்த்துக்கிட்டீங்கனாலே இதுல ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி என்ன பண்ணலாம், ஷோர் ஷாட்டா அடிச்சிடலாம். ஓகே, நம்ம கொஸ்டின் ரிலேட்டடா எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சுகாதாரம் மற்றும் குடும்ப நல கொள்கை குறிப்பு. சுகாதாரம் மற்றும் குடும்ப நல கொள்கை 2021-22 படி கோவிட் தொற்று சவாலின் போது தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பரவு முக்கிய கவனம் செலுத்தியது. ஓகேங்களா? சேவையாற்றுது. அதாவது COVID-19 பீரியட்ல மற்ற ஸ்டேட்டோட தமிழ்நாடு சிறந்தா செயல்பட்டுச்சா? ஆமா, சிறந்தா செயல்பட்டுச்சு. இங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நிறைய நோயாளிக்கு நிறைய டாக்டர் இருக்காங்க. அப்போ ரெண்டும் காரணக்கான ஆன்சர் கரெக்ட். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ கொரோனா டயத்துல மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்றப்ப நம்ம என்ன பண்றோம், மற்ற ஸ்டேட்டோட நம்ம ஸ்டேட் என்ன சிறந்த செயல்படுது, அதுக்கான காரணமா சொன்னேன். இங்க பெட் வசதி அதிகம், ஹாஸ்பிட்டல் அதிகம், மெடிக்கல் காலேஜ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன பண்றாங்க, ஒரு மெடிக்கல் காலேஜ் உருவாக்கியிருக்காங்க. எய்ம்ஸ் எல்லாம் வேற கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தின முதலமைச்சர் யாருன்னு தெரியுங்களா? தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா? எடப்பாடி பழனிசாமி தான் என்ன பண்றாரு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதுபடி நிறைய மெடிக்கல் காலேஜ் வந்துகிட்டு இருக்குது. நிறைய மெடிக்கல் காலேஜ் வந்தாலும் நீட் எக்ஸாம்ல என்ன பண்றாங்க, நம்ம மாணவர்கள் நிறைய பேர் கிளியர் பண்ணி நம்ம பக்கத்துல போய் சேர்றாங்க. இதனால இருந்தது நம்ம ஒரு டாக்டர் ஆகி நம்ம மக்களுக்கு சேவை செய்யறதுங்கிறது, மற்றவங்க வந்து ஒரு டாக்டர் ஆகி ஒரு நார்த் இந்தியால இருந்து வந்து ஒருத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்றோம், மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அது மாதிரி அதனால வந்து என்ன பண்றாங்க, நிறைய மெடிக்கல் காலேஜை இங்க கொண்டு வந்து நிறைய டாக்டர்களை உருவாக்குறதுக்கு வழிவகை செஞ்சுட்டு இருக்காங்க.
இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க? 7.5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப கோவிட் நேரத்தில் சிறந்த செயல்பட்டு அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஆன்சர் என்னது? ரெண்டும் சரியான விளக்கம். ஓகேங்களா? ஆஷா, இந்த ஆஷாவை பத்தி சொல்லி ஆகணும். இந்த ஆஷாங்கிறவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. ஏன்னா நாங்களாம் பார்த்துருக்கோம். ஒரு மாதிரி ரெட் கலர்ல சேரீ கட்டிக்கிட்டு கவர்மெண்ட் பஸ்ல நிறைய பேர் ஏறுவாங்க. ஒரு பேக் ஒன்று வச்சிருப்பாங்க. ஐ மீன்ஸ் ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பெட்டி மாரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னாலே கிராமத்துல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள ஊருக்குள்ள வந்து கிராமப்புறத்துல வந்து அது மாதிரி வளரினம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களை செக் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் எழுதி அவங்களுக்கு அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. அட்வைஸ் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு இப்போ ப்ரெக்னென்ட் லேடியா இருந்தாங்கன்னா 8 மாசம் 9 மாசம் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்லாம் என்ன பண்ணுவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. இந்த ஆஷாங்கிறவங்களோட ஒர்க்கு இதுதான். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, வீட்டிலேயே டெலிவரி பண்ணுறதெல்லாம் குறைஞ்சி 100% இன்னைக்கு தமிழ்நாடு வந்து என்ன ஆயிடுச்சு, 100% என்ன ஆயிடுச்சு, டெலிவரி வந்து ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிறது கொண்டு வந்துருச்சு. வீட்டிலங்கிறது டெலிவரியே கிடையாது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. இந்த ஆஷா அப்படிங்கிறவங்க யாருன்னா அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார செயல்பாட்டாளர். ஓகேங்களா? இவங்களோட வேலை இதுதான். கிராமப்புறங்களில் வந்து வளரின பெண்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சத்து மாவெல்லாம் கொடுப்பாங்க. அதுமாரி இவங்க இருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் சத்து மாவு, அவங்களோட ரிப்போர்ட் டேட்டா, இந்த பால்வாடியில் ஆயமா இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்கள மாரி அவங்க வருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு இதான் ஆன்சர். அவங்க சமூக சேவை செயல்பாட்டாளர். ஓகேங்களா? எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த மெடிசனு, அந்த இன்ஜெக்ஷனு, அந்த அந்த சப்ளை பண்றது யாரு, யார் வந்து சப்ளை பண்றா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஸ்ட்ரெயிட்டா இது வந்து மனப்பாடம் பண்ணீங்க. டிஎன்எம்எஸ்சி அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்றாங்க, டிஎன்எம்எஸ்சி அப்படிங்கிறவங்க தான் இந்த மெடிக்கல் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அவங்க நீங்க பெரிய பெரிய மாவட்டம், இது வந்து மாவட்டத்தில் இருக்கும், பார்த்துட்டே தெரியும். மருத்துவ கிடங்குன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் வச்சிருப்பாங்க. எங்கேயாச்சும் ஊரக ஒதுக்குப்புற பகுதியில் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்எம்எஸ்சின்னு எழுதியிருப்பாங்க. இவங்க தான் என்ன பண்றாங்க, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ரிலேட்டாவில் ஆரம்ப சுகாதார நிலையத்துலாம் மருந்துகள் மற்றும் சேவைகளை கொடுக்கறது யாருன்னா டிஎன்எம்எஸ்சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாவட்ட சுகாதார பாதுகாப்பு விநியோக அமைப்பில் தடுப்பு பதவி உயர்வு மற்றும் நீண்ட கால பராமரிப்பு உள்ளிட்ட மனநல சேவைகளை வழங்குகிறதா? மனநல சேவையை நம்ம தமிழ்நாடு அரசு வழங்குது. இதுக்காண்டி ஒரு டயல் நம்பர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 104. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து மனசு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க அட்வைஸ் சொல்லுவாங்க. டாக்டர் வந்து சஜஷன் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்றாங்க, தமிழ்நாடு அரசு வழங்குதா கேட்டீங்கன்னா வழங்குது. இது டோல் ஃப்ரீ நம்பர். ஏன்னா டோல் ஃப்ரீ நம்பருங்கிறது அடிக்கடி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? 104 அடிச்சிங்கன்னா அவங்க மனநலம் அட்வைஸா என்ன பண்ணுவாங்க, சில ஸ்கீம்ஸ் எல்லாம் தருவாங்க. ஓகேங்களா? ஸ்கீம்ஸ்ங்கிற சில அட்வைஸ் எல்லாம் தருவாங்க. டாக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த டாக்டரை போய் பாருங்க அப்படிங்கிற அட்வைஸ் சொல்லுவாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப கூட நீங்க பேசி பார்க்கலாம். இந்த மாதிரி நான் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் மேடம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு மன ரீதியா ரொம்ப இதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஃபாலோ இதெல்லாம் நாங்க என்ன பண்றோம், செக் பண்ணுதாங்கிறதுக்கடியே நாங்க என்ன பண்ணிருக்கோம், நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவங்க நிறைய சூப்பர் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஓகேங்களா? உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்குன்னு போட்டு விளையாட்டுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸுங்கிறப்போ அதுல நம்ம ரொம்ப பொறுப்புடன் இருக்கணும். ஓகேங்களா? அப்ப பண்ணுதான்னு கேட்டா பண்ணுது. அடுத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. மனநல பாதுகாப்புக்கு உள்கட்டமைப்பு உபகரணங்கள் மற்றும் மனிதவளம் ஆகியோருக்கு அடிப்படை நிர்ணய திறனை அதிகரிக்குதா? ஆமா, அதிகரிக்குது. ஏன் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸாம் எப்போ நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10th 12th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2-3 மாசத்துல இந்த எக்ஸாம் நடந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டயத்துல என்ன பண்ணுவாங்க, இப்போ குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 10th 12th மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்க என்ன ஆயிடும், உடனே சூசைட் பண்ணிக்குவாங்க, ஓடி போயிடுவாங்க, அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துருச்சு. அது மாதிரி கவர்மெண்ட் நிறைய விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்திருச்சு. அது மீன்ஸ் எஜுகேஷன் மட்டும்தான் ஒரு இது கிடையாது, கெரியர் கிடையாது. அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன இருக்கு, சிங்கர் ஆகலாம், ஸ்போர்ட்ஸ் ஆபர்சன் ஆகலாம் அப்படின்னு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணி நிறைய பேர் அது மூலம் என்ன ஆயிட்டு இருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து என்ன பண்றாங்க, அட்வைஸ் எல்லாம் பண்ணாது எல்லாம் குறைஞ்சிருச்சு. அது ரிலேட்டடா இவங்க என்ன பண்றாங்க, கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்ப சைக்காலஜா ஒரு கொஸ்டின், இந்த சைக்காலஜி பிரச்சனைக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கா? ஆமா பண்ணிருக்கு. அதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கா? இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி விழிப்புணர்வுலாம் நடத்துறாங்களா? ஆமா, விழிப்புணர்வுலாம் நடத்துறாங்க. நிறைய நீங்க தேட்டர்ல எல்லாம் போயிட்டுனா ஆக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த விழிப்புணர்வு பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? இந்த வீடுதோறும் மனநல சேவைகளை எளிதாக்குறாங்க. வீடுதோறும் வந்து சொல்லுவாங்க, நீங்க யார் சைக்காலஜி பிரச்சனை எங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அப்போ இது வராது. ஓகேங்களா? நான் சொல்றது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்றேன். இது வராது. ஏன்னா வீட்டுல யார் பிரச்சனை நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். நம்மளா போய் தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. அவ வீடு தூரம் சேவை நீங்க சொன்னீங்கன்னா வீட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்றது அடுத்த கேட்டகரி. ஓகேங்களா? இவங்களோட வேலை வீடு வீடா போய் சொல்றது கிடையாது. ஓகேங்களா? சமூக விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கறதெல்லாம் இதோட வேலை. ஓகேங்களா? எஜுகேஷன், அதாவது ஹெல்த் ரிலேட்டடா எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, சுகாதார சேவையை சீரமைப்பதற்கு யாரு வந்து ஃபண்ட் கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான் கொடுக்குறான். ஓகேங்களா?
தமிழ்நாடு சுகாதார சீரமைப்புக்கு யார் ஃபண்டு கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான் கொடுக்குறான். கிராமப்புறத்துக்கு நகர்ப்புறத்துக்கு யாருன்னா ஜப்பான். ஓகேங்களா, நகர்ப்புறத்துக்கு யார் ஃபண்டு கொடுக்குறா? ஜப்பான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இவங்க சுகாதாரம் கேட்டுதான். அதனால வந்து இதுல என்ன ஆயிடுச்சு, ஜப்பான்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க வேர்ல்டு பேங்க் போட்டுடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபண்டு கொடுத்து என்ன பண்ணுவான், டிசீஸை குறைக்கிறதுக்கு. ஏன் ஃபண்டு கொடுக்குறான்னா இது மூலம் ஏன் அவன் மூலம் ஃபண்டு கொடுக்கணும் நம்மளுக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா இருக்குல்ல, கொரோனாவில் என்ன ஆயிடுச்சு, கொரோனா எங்கேயோ ஒரு நாட்டில் என்ன மேடம் ஜப்பான். ஓகே, ஜப்பான். ஓகே, கமெண்ட் பண்ண ஒன்றும் இல்லை. ஏன் வந்து மற்ற நாடு வந்து நம்மளுக்கு ஃபண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற நம்மளுக்கு டவுட் வரணும்ல. ஏன் சம்மந்தமெல்லாம் அவன் நாட்டுக்கு ஃபண்டு, அவன் நாட்டு காசு அவன் வச்சுக்க வேண்டியதானே, நம்மளுக்கு ஏன் ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னதுதான், ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்து நிறைய என்ன பண்றாங்க, செல்வங்கள்லாம் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பொருட்கள் ரா மெட்டீரியலாக உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த பொருள் அங்கே போறதுக்கு என்ன ஆகுது, அதிகமாக செலவாகுது. அப்போ என்ன பண்றாங்க, இங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் எஜுகேஷனை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நம்ம என்ன பண்ணலாம், குறைந்த சம்பளத்தில் என்ன பண்ணலாம், நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்காண்டி என்ன பண்றாங்க, எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அவனோட நோக்கம் என்னன்னா சம்பாதிக்கிறது, அவனோட வேலை கம்மியாகணும், செலவு கம்மியாகணும் அப்படிங்கிறதுக்காண்டி எஜுகேஷன் கொடுத்தான். அந்த எண்ணத்துக்காண்டி கொடுத்தானே தவிர நீங்க எல்லாம் படிக்கணும் முன்னேறணுங்கிறதுக்காண்டி அவன் கொடுக்கல. ஆனா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அது ஒரு நன்மையா போயிடுச்சு. நம்ம படிச்சதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு சுயராஜ்ய பத்தி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னது, சுதேசியை பத்தி தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதனால நம்மளுக்கு என்னது, விடுதலை கிடைச்சதுல அடுத்த இது அவன் நினைச்சது சுயநலத்துக்கு. அந்த மாரி நம்மளுக்கு ஒரு ஃபண்டு கொடுக்குறான்னா இந்த டிசீஸ் என்ன ஆயிடக்கூடாது, மற்ற நாட்டுக்கு வந்துடக்கூடாது. ஃபண்டு ஏன் கொடுக்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிசீஸ் மற்ற நாட்டுக்கு வந்துடக்கூடாது, அவங்க நாடு அஃபெக்ட் ஆயிடுது. அப்போ அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு ஏன்னா ஒரு டிசீஸ் வந்து இங்க வந்து ஆரிஜின் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வந்து சீனால தான் உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அங்க வந்து என்ன ஆயிடுச்சு, மற்ற நாடு இந்தியா, அதாவது இந்தியாங்கிற உலகம் மூலமா அது என்ன ஆயிடுச்சு, ஸ்பிளிட் ஆயிடுச்சு. உலகம் மூலம் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. உலக பொருளாதார மந்தமே என்ன ஆயிடுச்சு, மந்தமாயிடுச்சு. மனித இழப்புகள் நடந்துருச்சு. இதனால ஒரு பொருளாதாரம் என்ன அது முன்னோக்கி போறதுக்கு வழியே இல்லை. அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போறோம்னே தெரியல. அப்படிங்கிறப்போ இவங்க என்ன பண்றாங்க, இங்க சர்வே எடுப்பாங்க. நீங்க 7ஆம் அறிவு படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கெங்கெல்லாம் டிசீஸ், என்ன மாதிரி டிசீஸ் பரவிட்டு இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா மாவட்ட அளவில் எடுப்பாங்க. அப்புறம் ஓவரால் தமிழ்நாடு மொத்த ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. ஐசிஎம்ஆர் என்ன பண்ணுவோம், ரிப்போர்ட் அனுப்பும், இந்த டிசீஸ் வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, டபிள்யூஹெச்ஓக்கு அனுப்புவாங்க. டபிள்யூஹெச்ஓ என்ன பண்ணுவாங்க, இது ஒரு பெரிய நோய் அப்படின்னு அறிவிப்பாங்க. இந்த நோய் என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாட்டுக்கும் பரவிடக்கூடாதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஃபண்ட் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஃபண்டை என்ன பண்ணுவாங்க, கொடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க, நம்ம மக்கள் வந்து நிறைய தடுப்பூசிகள்லாம் கண்டுபிடிச்சு அதை குறைப்பாங்க. இது என்ன, அடுத்த நாட்டுக்கு பரவாது அப்படிங்கிறதுக்காக, அவன் நாடு சேஃபா இருக்கணும், உன் நாட்டுல இருந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்றாங்க, ஃபண்டு கொடுக்குறாங்க. அந்த மாரி வந்து சுகாதார சீரமைப்பு அப்படிங்கிறதுக்கு ஃபண்டு யாரு கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறவங்க தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், தமிழக உணவு பாதுகாப்பு, தமிழக அரசு அதாவது உணவு பாதுகாப்பின் மகாசாசனம் அப்படின்னு அந்த மகாசாசனங்கிறது நிறைய இருக்குது. அந்த உணவு பாதுகாப்பின் மகாசாசனம் அப்படிங்கிறது 1986 ஆக்ட். ஓகேங்களா, இதான் வந்து என்ன சொல்றாங்க, கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோப்ரா கரெக்டா, கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, கோப்ராங்க சொல்லுவாங்க. இதுதான் வந்து என்னன்னா உணவு பாதுகாப்பின் மகாசாசனம். எந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1986. ஓகேங்களா, இப்ப என்ன சொல்றாங்க, இங்க வந்து பாருங்க, தமிழக உணவு பாதுகாப்பு. ஏன் உணவு பாதுகாப்பு ஹெல்த்துக்கு சம்மந்தம் இருக்கு. நல்ல ஃபுட்டை கொடுத்தாதான் மக்கள் என்ன பண்ணணும், நல்லா ஆரோக்கியமா வாழ முடியும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஒரு இப்ப நிறைய யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி அதெல்லாம் ரொம்ப போலியா இருக்கு, கறி வந்து இத்தனை நாள் கறியை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு நிறைய பேர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா வாமிட் ஆகும், ஃபுட் பாய்சன் ஆகும், கிட்டத்தட்ட இறப்புக்கே போகும். ஓகேங்களா, என்னன்னு தெரியாம இருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி உணவு பாதுகாப்புலாம் என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றதுன்னு ஒரு கமிட்டி கொண்டு வராங்க. அந்த கமிட்டிக்கு பேர் தான் கோப்ரா. இது 1986 படி இது எக்ஸ்பைரி டேட்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு காலங்கள் வரைக்கும் தான் இருக்கணும். இதெல்லாம் பண்ணிச்சுன்னா நீங்க தான் அதுக்கு பெனிஃபிட் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கோர்ட் உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் நுகர்வோர் கோர்ட். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டா செயல்பட்டு வருது. இப்ப தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அழகு சாதன பொருளுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்களா? ஆமா. ஏன்னா வந்து நீங்க லைசன்ஸ் கொடுக்காம ஏதோ ஒரு பொருளை ரெடி பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்து அவங்க அதை போட்டு அலர்ஜி ஆகி இறந்து போயிட்டாங்கன்னா யாரு பொறுப்பு? அப்போ இந்த பொருளுக்கு இதெல்லாம் நீங்க உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் யார் கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசு கொடுக்குறாங்க. அலோபதி மருந்துக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ரத்த சேவை மையத்துக்கு என்ன பண்றாங்க, லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஆய்வு வகுப்புகள் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் இந்த லைசன்ஸ் அப்படிங்கிறீங்கன்னா இது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டா ஒர்க் பண்றதுக்காண்டி. ஏன் அப்படி ஒர்க் பண்றோம்? இல்லைன்னா இல்லீகலா நடந்தா என்ன ஆகும்? இப்ப ரத்த முகம் வந்து இல்லீகலா நடந்துச்சுன்னா என்ன ஆகும், பிளட் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, பிளாக் மார்க்கெட்டிங்லாம் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால பெரிய ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரது கூட வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்து அது என்ன பண்றாங்க, ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு எல்லாமே சரி. ஓகேங்களா, பொது சுகாதாரத்தின் தடுப்பு மருந்து இயக்கத்தின் செயல்பாடுகள் எல்லாமே இறப்பு பதிவு செய்யுது, நோய் தடுப்பு செய்யுது, தொழில்துறை தூய்மை மற்றும் சுகாதார மேம்பாடை ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா, உணவு கலப்படத்தை தடுக்கிறது எல்லாமே இதோட வேலை தான். ஓகேங்களா.
இந்த அமைப்பு, எந்த அமைப்பு, இந்த உள்ள 4 அமைப்பு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, மனநலம் குன்றியோருக்கான இல்லம், முதியோர் இல்லம், குழந்தை நெறிப்படுத்தும் சிகிச்சையகம், பெண்களுக்கான மீட்பு இல்லம். இந்த 4 அமைப்புல இது எதன் கீழே செயல்படுது அப்படிங்கறத கொஸ்டின்ஸ். இந்த பெண்களுக்கான மீட்பு மையம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர். இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து எதுல வரும்னு கேட்டீங்கன்னா சுகாதார கல்வித்துறையில வருமானா வராது. ஓகேங்களா? அப்போ இது இல்லை. ஓல்டேஜ் ஹோம்க்கும் கல்வித்துறைக்கு எது சம்பந்தம் இருக்கா? ஓல்டேஜுக்கும் கல்வித்துறைக்கு சம்பந்தம் இருக்கா? ஓல்டேஜுக்கும் கல்வித்துறைக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த கொஸ்டின்ஸ் எப்படி எடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு என்னன்னு ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. கொஸ்டின் பார்த்து அடுத்து என்ன பண்ணணும், ஆப்ஷனை பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து என்னன்னா மனநலம் குன்றியவருக்கு அவங்களை வந்து பிசிக்கலா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமே தவிர அதுக்கப்புறம் தான் அடுத்து என்ன பண்ண முடியும், நம்ம ஓரியண்டா கொண்டு போறது. அவங்களை வந்து என்ன பண்ண கல்வி ரீதியா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மாதிரி கனெக்டிவே இல்லாம இருக்குது. அப்ப ஆன்சர் என்னன்னா குழந்தை நெறிப்படுத்தும் சிகிச்சை மட்டும்தான் இதுக்கு ஆன்சரா இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து எலிமினேஷன்ல தான் போடணும். ஓகேங்களா? இந்த பாருங்க, தமிழ்நாடு நகர இப்ப முன்னாடி என்ன சும்மா சொல்லிட்டு தான், இப்ப நகரபுரம் அப்படின்னு கேட்டுட்டான். ஓகேங்களா? நகரபுரம்னா ஜப்பான். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன் 100% போச்சுன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் பர்ஃபார்மரு இதெல்லாம் வந்து என்ன நிதி ஆயோக் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா? இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். அதன் பேஸ் படி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. 2017-18ஆம் ஆண்டு ஒப்பிடும் பொழுது 18-19 மூன்றாவது சுற்றில் பிரிவில் சேர்ந்ததாகிறது. சுகாதார குறியீட்டின் அடிப்படையின்படி தமிழ்நாடு என்னவா இருக்கு அப்படின்னா மேம்படுத்தப்பட்ட தரவரிசை. மேம்படுத்தப்பட்ட ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் என்ன இது கிட்டத்தட்ட நம்ம 2வது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இவன் என்ன சொல்றோம்னா 18-19 எத்தனாவதுல இருக்கும், 3வது சுற்று பிரிவில் இருக்கும். புரியுதுங்களா? 18-19 2023-24 நம்ம என்ன பண்ணிட்டோம், 2வது பிளேஸுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? அப்போ நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட தரவரிசை கேட்டகரியில இருக்கிறோம். ஓகேங்களா? இயரை பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுல வந்து ரெண்டு விதமாகவும் கொஸ்டின் செட் பண்ணலாம். நம்ம மேம்படுத்தப்பட்ட இது குரூப் 1 கொஸ்டின் மேம்படுத்தப்பட்ட தரவரிசையில நம்ம இருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம். அதாவது சுகாதார நிலைங்கிறது எதுக்குன்னா சுகாதார பராமரிப்பு உள்கட்டமைப்பை சார்ந்துள்ளது. உலகம் முழுவதிலும் இருந்து மருத்துவ சுற்றுலா தமிழ்நாடு இப்பதான் சொன்னேன். மருத்துவ சுற்றுலா எங்க அதிகமா வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான். இந்தியாவில் குறிப்பா எங்க அதிகமா வந்துட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க உள்கட்டமைப்பு நிறைய பெட் இருக்குது, நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, நிறைய மெடிக்கல் காலேஜ் இருக்கு, நிறைய மெடிக்கல் காலேஜ் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளவு பேஷண்ட்டுக்கு இவ்வளவு டாக்டர்ஸ் அப்படிங்கிறது நிறைய எங்க இருக்குன்னா நம்ம குறிப்பா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதனால வந்து என்ன பண்றாங்க, அங்கேருந்து வந்து இங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. மற்ற நாடுகளோட கம்பேர் பண்றப்போ நம்ம நாட்டில் வந்து என்ன மருத்துவ செலவுகள் வந்து ரொம்ப குறைவாகவும் இருக்குது. அதுக்காண்டி என்ன பண்றாங்க, மருத்துவ சுற்றுலா தமிழ்நாடு என்ன சிறந்து விழுது, அங்கிருந்து அதிகமா பேர் வராங்க. அது காரணம் வந்து இதுதான். ரெண்டும் சரியான விளக்கம். மாநிலத்தின் குடும்ப நலம் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த தமிழ்நாடு எதை பயன்படுதுன்னா சமூக சேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை தான் பயன்படுது. அது என்னங்க சமூக சேவைகள் மதிப்பீட்டு முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா சமூக சேவை மதிப்பீட்டு முறை அதாவது குடும்ப நலம் மற்றும் குழந்தை சுகாதார திட்டங்கள். சமூக சேவைனா குழந்தைகளை ஹெல்த்தா உருவாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புரோட்டீன் குறைவுனால வந்து இந்த ஏஜ்ல இருந்து ஒரு டிசீஸ் வரும். நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சு 2 டிசீஸ் இருக்கும், குவாசிகஸ் மராஸ்மஸ் அப்படின்னு இருக்கு. பிறந்த குழந்தையில இருந்து 5 வயசு வரை இருந்து புரோட்டீன் கம்மியாச்சுன்னா அதுக்கு ஒரு டிசீஸ், 5 வயசுக்கு மேல இருந்துச்சுன்னா அது பெரியவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ஒரு டிசீஸ் பேர் சொல்லுவாங்க, குவாசிக்கர் மராஸ்மஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் இப்போ கேட்குற பிறந்த குழந்தைகள் புரோட்டீன் கம்மியாச்சுன்னா குவாசிக்கர் நோய் வரும். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, அப்படியே எலும்பும் தோலுமா இருக்கும், அப்படியே வயிறு உப்பி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் சரி பண்றதுக்கு இதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட சரி செய்யறதுக்கு வழிகள் கிட்டத்தட்ட நெருங்கி வந்தாச்சு. ஓகேங்களா? இன்னும் ஒரு 30% கிட்ட தான் இருக்கும். 70% நம்ம சக்சஸ் ரேட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். அந்த சத்து மாவெல்லாம் கொடுக்குறாங்க. பால்வாடியில் பார்த்தீங்கன்னா சத்து மாவு கொடுப்பாங்க. பிள்ளைங்களை உட்கார வச்சு இந்த விளையாடுறதுக்கு நிறைய இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். கதையெல்லாம் நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாடு வந்து அதுல ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க பால்வாடி போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? தூங்க வைக்கிறதுல இருந்து அவங்க பிள்ளைகளை வீட்டுக்கு அழைச்சு கொண்டு போய் விடுற வரைக்கும் இந்த ஆயமா ரொம்ப பொறுப்பா நல்ல விதமா செய்யறாங்க. அதுதான் அவங்க என்ன செய்யறாங்க, சமூக மதிப்பீடு வந்து எதிர் பண்றாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன, மாநிலத்துக்கு குடும்ப நலம் மற்றும் குழந்தை சுகாதார திட்டம் சமூக சேவத்தோட என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்ணாங்க. அது ஒரு சமூக சேவை தானே. அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது, அதை கொண்டு போய் விடுறது, இது எல்லாமே ஒரு சமூக சேவை. இது வந்து என்னது, அவங்கள ஒரு சுகாதாரமா ஒரு ஹெல்த்தியா வச்சுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்றதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த உள்கட்டமைப்போட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. உள்கட்டமைப்பு ஃபங்க்ஷன் எளிதாகிறது என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எளிதாக அவங்களோட தொற்று நோய்களை அடையாளம் கண்டுறது, கவனிக்கிறது, தடுக்க உதவுறதுக்குலாம் இந்த உள்கட்டமைப்பு ஈஸியா இருக்கு. ஏன்னா காசு நோய் வந்தவங்களை ஒரு காற்று மூலமாக பரவுற டிசீஸ் எல்லாம் கொண்டு போய் மொத்தமா ஒரு இடத்துல போட்டோம்னா என்ன ஆகும், அவங்களுக்கும் அது பரவிடும். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு என்ன பண்றாங்க, ஒரு இடத்த ஒதுக்கி அவங்களையும் பாதுகாத்தி என்ன பண்றாங்க, குணப்படுத்துறாங்க. அதுதான் சொல்லியிருக்கான். உள்கட்டமைப்பு இங்க சிறந்திருக்குது. எதுக்குன்னா நோயில கண்டறிஞ்சு அவங்க எளிதாக அவங்களை அப்புறப்படுத்தி அவங்களையும் குணப்படுத்துறது வழிவகுக்குது. ரெண்டும் சரியான விளக்கம்.
ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, கொஞ்சம் அப்படியே அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்க. எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் வந்து எப்படி கொஞ்சம் மாத்திரமா ஒரே லிங்க் தான். வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்டவன் அடுத்து என்ன பண்ணிட்டா கிட்டத்தட்ட அமௌண்ட்டுக்குள்ளேயும் எந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போறான். ஓகேங்களா? இப்போ வந்து உலக வங்கி ஈடுபாடு அதிக அளவு பயனுள்ளதா இருக்குதா? ஆமா, சுகாதாரத்துக்கு யாரு ஃபண்ட் கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக வங்கி தான் கொடுக்குறான். ஓகேங்களா? அப்ப இந்த 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 ஆப்ஷன் கரெக்ட். அப்ப 3 எங்கெங்கெல்லாம் வருது பாருங்க, இங்கேயும் இங்கேயும் வருது. ஓகேங்களா? அப்ப இது ரெண்டையும் எடுத்துருங்க. அவன் என்ன கேட்கிறான், எவை உண்மையானவை அப்படின்னு கேட்கிறான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2005 ஒப்புதல் அளித்து 2 வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு 2 வங்கிக்கு என்ன பண்றாங்க, 2005 ஒப்புதல் கொடுத்தாங்களா? ஆமாம், ஒப்புதல் கொடுத்தாங்க. அப்ப 1 கரெக்ட், 1 கரெக்ட். இந்த இந்த திட்டத்திற்கான மொத்த செலவு இப்படி இப்படி வந்துச்சுன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 1 ஸ்கீம்ஸ்ல இயரை கொடுத்துருந்தானா அது தப்பா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்கீம்ஸ்ல நான் சொல்றது புரியுதுன்னா, நான் சொல்றது இப்ப என்னன்னா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2003ன்னு கொடுப்போம். அப்ப ஸ்கீம்ஸ்ல இயர் கொடுத்துருந்தானா அது தப்பு. ஆனா ஸ்பெசிஃபைலா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் கொடுத்து அதுல அமௌண்ட் கொடுத்தா கிட்டத்தட்ட என்ன இருக்கும், ரைட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 1, 2, 3 கரெக்ட். எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா 500 கோடி. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூட சொன்னோம், சம்திங் 500 சம்திங் கோடி வந்திருக்குது. இது வந்து 2005 ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் 1, 2, 3 3மே கரெக்ட். ஸ்டேட் ரூரல் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இயர்ஸ் நிறைய நீங்க படிப்பீங்க. ஓகேங்களா? நிறைய இயர்ஸ் படிப்பீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். ஏன்னா வந்து எந்த இது வந்து எந்த 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 திட்டங்கள், அது எந்த திட்டம் வந்து முதல்ல வந்துச்சு அப்படின்லாம் கேட்கலாம். கருக்கலைப்பு திட்டம், எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்டம், மலேரியா ஒழிப்பு திட்டம், தொழுநோய் திட்டம், இது அப்படி இப்படி கொடுத்துட்டு இதை அரேஞ்ச் பண்ணுங்க. எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு, 2வது வந்துச்சு, இப்படிலாம் கொஸ்டின் போயிட்டான். இப்போ அட்வான்ஸா போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? அப்ப நம்ம எல்லா திட்டத்தையும் தெரியலனாலும் அட்லீஸ்ட் சின்ன சின்ன திட்டங்கள், இப்போ வந்து பிறந்த குழந்தை ஆணா பெண்ணா இது வந்து பாக்குறது தப்பு அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் தெரிஞ்சுங்க. கருக்கலைப்பு திட்டம் எந்த வருஷம் வந்துச்சு. ஓகேங்களா? அப்புறமாட்டி வந்து இந்த சர்க்கசியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஏன்னா சர்க்கசியை பத்தி இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வரல. ஏன்னா கான்ட்ரவர்சி ஆயிட்டு இருக்குன்னு. அதாவது வாடகை தாய் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய சினிமா நடிகை போயிட்டு என்ன பண்றாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டில் அது வந்து என்ன பண்ணல, அதுக்கான சட்டங்கள்லாம் போடலை. ஓகேங்களா? இது ஒரு பெரிய ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. என்னன்னா இது வந்து ஒரு சட்ட ரீதியாக ரொம்ப தப்பு, இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு வலியையும் கொடுக்குது, அவங்கள பராமரிக்கிறதுக்கு செலவெல்லாம் கம்மி பண்றாங்க அப்படின்லாம் சொல்லி இந்தியா லெவலில் என்ன ஆயிட்டு இருக்குன்னா பெரிய ஒரு சர்ச்சை கான்ட்ரவர்சியான ஒரு இதாக போயிட்டு இருக்கு. இதனால நம்ம ஒரு நடிகைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா பெரிய கல்ஃப் கண்ட்ரியில் போயிட்டு என்ன பண்றாங்க, குழந்தைங்களை பெற்றுட்டு வராங்க. ஓகேங்களா? அதை பத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. ஏன்னா அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னா ஸ்டெம் செல் ப்ராஜெக்ட் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியண்டா போறப்போ தெரிஞ்சுங்க. இங்க சுகாதாரம் வரப்போ இங்க சுகாதார ரிலேட்டடா என்னென்ன பெனிஃபிட் நடந்திருக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, எது இதெல்லாம் ஒழிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுவரை 100% ஒழிச்சிட்டாங்க, இல்ல அது ஒழிக்கிறதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. இதோட கட்டமைப்பு பாருங்க. சைக்காலஜி என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க, காலேஜ் பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க, வயதானவர்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்திருக்குது, அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்திருக்குது. யங்ஸ்டர்ஸ் அது மீன்ஸ் 35 வயசு 40 வயசு கடந்தவங்களுக்குலாம் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வருது. இப்போ என்ன மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ஸ் வந்திருக்குது. அது பெரிய ஒரு என்ன யுஎன்னால பாராட்டப்பட்டிருக்கு. அப்போ யூனிஃபோர்ஸ் அவார்டுங்கிற அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. 2 கோடி பேர் அதுல வந்து என்ன பண்ணுறாங்க, சாதனையாளர்களாக மாறி இருக்காங்க. ஓகேங்களா? 2 கோடி பேர் அதுல என்ன பண்ணியிருக்காங்க, பயனடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? நான் சிலது சொல்றப்போ நீங்க என்ன பண்ணணும், போயிட்டு ஒரு வாட்டி ரெஃபரும் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை போய் படிச்சாதான் அது அப்படியே மனப்பாடத்துல நிற்கும். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வாட் இஸ் அப்படியே ஏற மனப்பாடம் பண்ணிருங்க. ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல பார்க்காதீங்க. ஏன்னா அடுத்த வாட்டி வரப்போ இது எப்படி மாத்தலாம் தெரியாது. அதனால இந்த மாதிரியே படிச்சிருங்க. ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா 2005. ஸ்டேட் ரூரல் இப்பதான் பார்த்தோம். என்னன்னு சொல்லுங்க, தமிழ்நாடு வந்து 2 வங்கிகளுக்கு வந்து உலக வங்கி என்ன பண்ணுது, 500 சம்திங் கோடி வந்து 2005 கொடுக்குது அப்படின்னு கொடுக்குறான். அப்ப என்ன பண்றாங்க, அந்த ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷனை ஃபாலோ பண்ணி தான் அவன் இதை செய்யறான். அப்ப ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன் எப்படின்னா 2005. அதன் மூலம் தான் என்ன பண்றாங்க, வேர்ல்டு பங்க் நம்மளுக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க. 590 சம்திங், அந்த 500 கோடி சம்திங் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன் எந்த வருஷம் அப்படின்னா 2005. இது எத்தனை அடுக்குல இருக்கு, 3 அடுக்குல இருக்கு. மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமூக நிலை மையங்கள்ல 3 அடுக்குல நம்ம என்ன பண்றோம், மருத்துவ சேவை அமைப்புகளை வழங்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நான் சொன்னேன் மனித இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம ஆல்ரெடி வந்து முன்னாடி கிளாஸ்லயே இந்த டெவலப்மெண்ட், தமிழ்நாடோட டெவலப்மெண்ட்ல பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த இதை அப்படியே கொடுத்துட்டு இது என்னன்னு கூட கேட்பான். உடல் உறுப்பு தானம் ஆணையம் வந்து எந்த வருஷம் சொன்னாங்க, நான் பார்த்தா சொன்னேன் 2014. தொடர்ந்து 5 முறையில 7 முறைக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த அமைப்பு பாருங்க, டிரான்ஸ்டெயின் அப்படின்னு, அது டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் த தமிழ்நாடு. ஓகேங்களா? இதை தெரிஞ்சுங்க. டிரான்ஸ்டெயின் எந்த வருஷம் தொடங்குனா 2014 தொடங்கியிருக்காங்க.
ஓகேங்களா. இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கீம்ஸ் நிறைய படிக்கணும். ஓகேங்களா. மக்களை தேடி மருத்துவம், இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ICDS அப்படிங்கிறது என்ன 1975 கொண்டு வந்தது. அவங்க தான் என்ன பண்றாங்க, 6 வயது குழந்தைகளுக்கு இந்த சத்து மாவெல்லாம் கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, புரோட்டீன் குறைபாட்டிலிருந்து குறைக்கிறதுக்கு வழி பண்றாங்க. இந்த மக்களை தேடி மருத்துவம் நம்ம ஆல்ரெடி நல்லா பார்த்தோம். முதல்வர் மருந்தகம் 2025 ஜனவரியில் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது மலிவு விலையில் என்ன பண்றாங்க, டேப்லெட்டை கொடுக்குறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு அது பயனடைன்னு செய்யறாங்க. முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நேரத்தில் வருமான இழப்பை சீர் செய்யறதுக்காண்டி 18,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஸ்கீம்ஸ் வந்து நான் ஒரு PDF உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி அதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஸ்ட்ரக்சர்ல இருக்குது, இதுல என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு, என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, தமிழ்நாடு எப்படி இருக்குது, இந்தியா எப்படி இருக்குது, ஓகேங்களா. SDG இலக்குல ஹெல்த்தை பத்தி எங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத படிச்சுட்டா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நீங்க என்ன பண்ணிடலாம், டெரைவ் பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸ் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கோர் சப்ஜெக்ட் வந்து தொட்டாச்சு. இதை நீங்க வீட்டுல போயிட்டு என்ன பண்ணுங்க, ரெஃபர் பண்ணி படிங்க. ஐ மீன்ஸ் 10th சயின்ஸ் புக்லையும் கொஞ்சம் அங்கங்கே ஒரு இயர் இருக்கும். ஏன்னா இயர்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் டேட்டு கேட்பாங்க. நீரிழிவு ஒழிப்பு தினம் என்னைக்கு, புகையிலை ஒழிப்பு தினம் என்னைக்கு, டேட்டு கேட்பான். கண்டிப்பாக டேட்டு கேட்பான். ஓகேங்களா. டேட்டு கேட்பான். ஆப் எதுவும் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. ஆப்பை பற்றி எதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதில் பாருங்கள். ஓகேங்களா. அது நிறைய ஆப்பை பற்றி இன்னும் கொரோனா பீரியடில் வந்து COVID-19 அப்போ ஒரு ஆப் ஒன்று செயல்பட்டுச்சு, ஆரோக்கிய சேதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆப்பை வச்சு நம்மளை எங்கெங்கே கொரோனா பேஷண்ட்லாம் ரிசர்வ் பண்ணி எங்கெங்கெல்லாம் கொரோனா இருக்காங்க அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போகாமல் நிறையா வழிகள்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்போ சஞ்சீவி ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. சஞ்சீவி ஆப் எப்படின்னா இந்த சித்த மருத்துவத்தை பத்தி சொல்றதுக்கு நிறைய ஆப் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி 2 ஆப் இருக்குது. இதை தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸை தெரிஞ்சுங்க. டேட் குறிப்பா வந்து நீரிழிவுனா சர்க்கரை வந்து அதிகமா, குறிப்பா உலகத்திலேயும் சர்க்கரை நோயாளிகள் எங்க அதிகமா இருக்கிறாங்கன்னா இந்தியாவில தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த நீரிழிவு டேட் என்னைக்கு, நீரிழிவு ஒழிப்பு தினம் என்னைக்குன்னு பார்த்துங்க. அப்புறம் ஹார்ட், இதயம் சார்ந்த, ஏன்னா இப்போ வந்து கார்டியாலஜி நிறைய ஹார்ட் அட்டாக் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமாக ஏற்படுது. இதனால வந்து நிறைய பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் இப்போ வந்து நம்ம சென்னை போன்ற நகரங்கள்லாம் சிக்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் போட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி அந்த ரெட்டு, கிரீனு, எல்லோ எரியும், சர்க்கிள் எரியும். இப்போ ஹார்ட்ல எரியுது. அப்போ இதயம் வந்து ரொம்ப பாதுகாத்து வச்சுக்கணும். அப்போ இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் விழிப்புணர்வுலாம் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டலே என்ன பண்றாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரீ செக்அப் பண்ணி உங்களை என்ன பண்றாங்க, ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வழிவகையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸு, டேட்டு, எதுவும் அதோட தீம் எதுவும் இருக்கா, ஃபேமஸ் அந்த எய்ட்ஸ் ஒழிக்கிறதுக்கு எதுவும் டார்கெட் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் டிசீஸை ஒழிக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோமா, இல்லை மற்ற நாடுகள் எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்துங்க. யாரெல்லாம் ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் எஜுகேஷன், இதே மாதிரி தான் எஜுகேஷன் ரிலேட்டடும். இதில் எதுவும் இதுதான் இன்னைக்கு இந்த கோர் சப்ஜெக்ட். ஏன்னா வந்து எஜுகேஷன் ஹெல்த்தில் இது ரிலேட்டடாக இதை தாண்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். நீங்கள் வீட்லையும் போயிட்டு என்ன பண்ணணும், புக் எடுத்து ரெஃபர் பண்ணணும். எதுவும் டவுட்னா அடுத்த செஷனில் எனக்கு கமெண்ட்ல சார் இந்த இடத்துல ஒரு டவுட் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஓகேங்களா. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான், கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க. வேற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். டவுட் கேட்குறாங்களா? ஓகேங்க, தேங்க்யூ. Sendermap. You dare to dream, we care to accomplish.